file. நீங்க ஒரு zip file download பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த zip file open பண்ணீங்க. அதுல you can see there are many files available. நிறைய files இருக்கும் அதுல. Let me open that file. அதுல first file பாருங்க. You can see there is a file available called as 01 pivot. அதுக்கப்புறம் revenue analysis இருக்கும், expenses ledger, machine feed data, city wise இருக்கும். We have various tables available. One by one எடுத்துப்போம். First 01 pivot எடுத்துக்கலாம். Let us take that 01 pivot. அது ஒரு 4-5 sheets இருக்கும்னு நினைக்கிறேன். We have some 4 or 5 sheets available. Sheet EX01, sheet 1 ன்னு ஒன்று இருக்கு, 02, 03, 04. We'll come to that. அதெல்லாம் என்னன்றதை பார்த்துக்கலாம். So before starting this, we'll have a small introduction of Excel. Excel பத்தி ஒரு சின்ன introduction பார்த்தோம். ஏன்னா that's required for us. ஒரு சின்ன introduction, what are all the elements, components, options available. Excelல என்னென்ன elements, components, options இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது better. On the topல பாருங்க, where we can see our file name and our software name is available here. இங்க நம்ம file name இருக்கும், இங்க நம்ம software name இருக்கும். This area we call this as, இதுக்கு பேர் தான் நாம title bar னு சொல்லுவோம். This area is called as title bar. அந்த title bar left hand sideல பாத்தீங்கன்னா ஒரு 3-4 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. There are 3 or 4 options available here. இந்த ஏரியாவுக்கு பேர் தான் this area. We call this as, இதுக்கு பேர் தான் நாம என்னன்னு சொல்லுவோம்னா quat ன்னு சொல்லுவோம். Quatனா என்ன அர்த்தம்? The abbreviation for quat is quick access toolbar. நீங்க குயிக் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸல்ல பாத்தீங்கன்னா there are more than 12,000 features are available in this Microsoft Excel. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல 12,000 ஃபீச்சர்ஸ்க்கு மேல இருக்கு. பட் அவுட் ஆஃப் தட் a survey says, ஒரு சர்வேல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆவரேஜ் அட்வான்ஸ் யூசர் இஸ் யூசிங் only 200 ஃபீச்சர்ஸ். ஒரு அட்வான்ஸ்டு ஆவரேஜ் யூசரே 200 ஃபீச்சர் தான் யூஸ் பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 1% ஆஃப் எக்ஸல் இஸ் யூஸ்ட், 99% ஆஃப் எக்ஸல் இஸ் அன்யூஸ்ட். நிறைய ஹிடன் ஃபீச்சர்லாம் இருக்கும். காலையில சொன்ன இல்லையா, அவுட்லுக் எப்படி எக்ஸல்ல கொண்டு வருது, அந்த ஃபீச்சர்லாம் இந்த குவாட்ல தான் இருக்கு. அவுட்லுக் எக்ஸல்ல கொண்டு வருது. அது மாதிரி புது ஃபீச்சர்ஸ்லாம் இந்த குவாட்ல இருக்கும். ஸோ குவாட்டை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். திஸ் இஸ் கால்ட் as குவாட். இந்த குவாட் கீழே இருக்கு பாருங்க, இந்த ஏரியா, ஹோல் ஏரியா. ஃபைல், ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலா, டேட்டா, ரிவ்யூ, வியூன்னு இருக்கு இல்லையா. திஸ் டோட்டல் ஏரியா புட் டுகெதர் we call this as ribbons. இதுக்கு பேர் தான் நாம ரிப்பன் சொல்லுவோம். இந்த மொத்த ஏரியாவையும் புட் டுகெதர் ribbons. ஓகே, ஏன் நான் இந்த முதல் செஷன்லயே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, மேபி டுடே அண்ட் டுமாரோ கிளிக் ஆன் த குவாட், கிளிக் ஆன் த ரிப்பன், கிளிக் ஆன் த டேப்னு சொல்லும்போது உங்களுக்கு எதுவும் புரியணும். அண்ட் வாட் எவர் ஐ எம் எக்ஸ்பிளைனிங், இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், இட்ஸ் காமன் ஃபார் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், அவுட்லுக், ஆக்சஸ், ப்ராஜெக்ட், பவர் பிஐ. எந்த மைக்ரோசாஃப்ட் டூலை நீங்க யூஸ் பண்ணாலும் இது காமன் தான். இதுக்கு பேரு ரிப்பன். இந்த ரிப்பன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒன்னு இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவைலபிள் இன் திஸ் ரிப்பன், ஃபைல்னு ஒன்று இருக்கு. இந்த ஃபைல், இதுக்கு பேர் தான் நாம ஆஃபீஸ் பட்டன் சொல்லுவோம். ஆஃபீஸ் பட்டன், கிரீன் சரியா தெரிய மாட்டேங்குது. ஆஃபீஸ் பட்டன். பேக் ஸ்டேஜ், மைக்ரோசாஃப்டோட பேக் ஸ்டேஜ். பேக் ஸ்டேஜ்ல நீங்க ஏதாவது மாத்தணும், செட்டிங்ஸ் ஏதாவது மாத்தணும்னா இந்த ஆஃபீஸ் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேரு பேக் ஸ்டேஜ். ஹோம்னு ஒன்று இருக்கு, இன்சர்ட்னு ஒன்று இருக்கு, பேஜ் லேஅவுட்னு ஒன்று இருக்கு. இதுக்கு பேர்லாம் these are all the things which we call it as tab. ஹோம்ன்றது ஒரு tab, இன்சர்ட்ன்றது ஒரு tab, பேஜ் லேஅவுட்ன்றது ஒரு tab. அதுக்கு பேர்லாம் டேப்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கோ நாளைக்கோ நான் தான் சொல்லுவேன், go to the home tab, insert tab, பேஜ் லேஅவுட் tab. This is called as tab. அப்புறம் பாத்தீங்கன்னா you can see a new tab will appear here. புதுசா ஒரு tab ஒன்று இங்க அப்பியர் ஆகும். இப்போ வரல, ஏதாவது பிவட்டோ சார்ட்டோ நீங்க ஏதாவது இன்சர்ட் பண்ணும்போது புதுசா ஒரு tab ஒன்று இங்க அப்பியர் ஆகும். அந்த டேபுக்கு பேரு தான். இந்த டேப் எப்போ அப்பியர் ஆகும்? நீங்க ஏதாவது புதுசா இன்சர்ட் பண்றீங்க, ஒரு சார்ட் இன்சர்ட் பண்றீங்க, ஒரு பிவட் இன்சர்ட் பண்றீங்க, ஒரு டேபிள் இன்சர்ட் பண்றீங்க, ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்றீங்கன்னா அந்த ஒரு புது டேப் ஒன்று இங்க அப்பியர் ஆகும். அந்த டேபுக்கு பேரு தான். அது கான்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். உங்க கான்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேரு கான்டெக்சுவல் டேப்னு சொல்லுவோம்.
கான்டெக்சுவல் டேப்னா என்ன அர்த்தம்? கான்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டேபு மாறிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேரு கான்டெக்சுவல் டேப். ஓகே, இந்த டேப்ல இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹோம் டேபுக்கு போறேன்னு வச்சுங்களேன். கேன் ஐ க்ளோஸ் திஸ்? இந்த டைப் பண்ணி வச்சிருக்கேன், க்ளோஸ் பண்ணிட்டோமா? இந்த ஹோம் டேபுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கிளிப் போர்டு, ஃபாண்ட், அலைன்மெண்ட்ஸ் இருப்பாரு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? குரூப்ஸ் சொல்லுவோம். கிளிப் போர்டுன்றது ஒரு குரூப், ஃபாண்ட்ன்றது ஒரு குரூப், அலைன்மெண்ட்ன்றது ஒரு குரூப். அந்த குரூப்போடைய கார்னர்ல there is a small arrow mark available here. There is a small arrow mark available here. இந்த arrow markக்கு பேர் தான் கீழே இருக்கு பாருங்க சார். கிளிப் போர்டுன்னு ஒன்று இருக்கு, ஃபாண்ட், அலைன்மெண்ட். நான் மார்க் பண்ணிருக்கேன், ஸ்கிரீன்லயே மார்க் பண்ணிருக்கேன். ஒரு டேபோடைய ஒவ்வொரு குரூப்போடைய கார்னர்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். எல்லா குரூப்புக்கும் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. கிளிப் போர்டுக்கு இருக்கு, ஃபாண்ட்டுக்கு இருக்கு, அலைன்மெண்ட் இருக்கு, நம்பருக்கு, ஸ்டைலுக்கு இல்ல. பாருங்களேன், ஸ்டைலோட கார்னர்ல போய் பாத்தீங்கன்னா அங்க கிடையாது, அந்த மாதிரி எதுவுமே இல்ல. செல்லுக்கும் கிடையாது, இந்த மாதிரி எடிட்டிங்லாம் கிடையாது. சில இடத்துல தான் இருக்கும். இதுக்கு பேரு டயலாக் பாக்ஸ் லான்ச்சர்னு சொல்லுவோம். டயலாக் பாக்ஸ் லான்ச்சர். இதுக்கு பேர் நாம டயலாக் பாக்ஸ் லான்ச்சர்னு சொல்லுவோம். டயலாக் பாக்ஸ் லான்ச்சர்னா என்ன அர்த்தம்? அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு புதுசா ஒரு டயலாக் பாக்ஸ் லான்ச் ஆகும், ஓபன் ஆகும். ட்ரை பண்ணி பார்ப்போமா? இங்க போய் இந்த ஆரோ மார்க்ல நான் ஒரு கிளிக் அடிக்கணும்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஐ வில் கோ தேர் அண்ட் கிளிக் ஆன் திஸ் ஆரோ மார்க் ஹியர். இந்த ஒரு சின்ன ஆரோ மார்க்ல போய் ஒரு கிளிக் அடிச்சாலே போதும், புதுசா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகுது பாருங்க. அதனாலதான் அதுக்கு பேரு டயலாக் பாக்ஸ் லான்ச்சர். மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, கட்டு, காப்பி, பேஸ்ட், போல்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டம்ஸும் அவைலபிள் ஹியர். இதுக்கு பேரு நாம என்னன்னு சொல்லுவோம்னா, இந்த ஐட்டம்ஸுக்கு எல்லாத்துக்கும் பேரு கமாண்ட்ஸ் சொல்லுவோம். இதுக்கு பேரு கமாண்ட்ஸ். ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடுவோமா? டாப்ல உங்க ஃபைல் நேம், உங்க சாஃப்ட்வேர் நேம் இருக்கு, அந்த ஏரியாவுக்கு பேரு டைட்டில் பார். இந்த டைட்டில் பார் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா சேவ் அண்ட் டூ இங்க எல்லாம் இருக்கு பாருங்க. இந்த ஏரியா இதுக்கு பேரு என்ன சொல்லுவோம்? குவாட் குயிக் ஆக்சஸ் டூல் பார். டோட்டல் ஏரியா புட் டுகெதர். இந்த ஃபைல் ஹோம் இன்சர்ட் மொத்த ஏரியாவை புட் டுகெதர் ரிப்பன். சூப்பர். ரிப்பன்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்கு பாருங்க, ஃபைல், ஆபீஸ் பட்டன், பேக் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் ஆபீஸ். ஹோம் இன்சர்ட், பேஜ் லேஅவுட்ன்றதுல டாப். ஸ்பெஷலா ஒரு டாப் நீங்க வரும், அதாவது நீங்க புதுசா இன்சர்ட் பண்ணும்போது டாப் ஒன்று அங்க வரும், அதுக்கு பேரு கான்டெக்சுவல் டாப். சூப்பர். டாப்க்கு கிளிப் போர்டு, ஃபாண்ட், அலைன்மெண்ட் எல்லாம் இருக்கும், அதுக்கு பேரு குரூப்ஸ். குரூப்ஸோட கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். கிளிக் திஸ் நியூ டயலாக் பாக்ஸ் வில் ஓபன், அதுக்கு பேரு டயலாக் பாக்ஸ் லான்ச்சர். மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் சூப்பர். நோ நீட் ஃபார் இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும், மக்கடிச்சுக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஐ வில் ரிப்பீட் திஸ் மல்டிபிள் டைம்ஸ். நான் இன்னைக்கோ நாளைக்கோ அடிக்கடி இதை உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுவேன். வெரி ஈஸிலி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். கண்டிப்பா உங்களுக்கு இது புரியும். இன்னைக்கோ நாளைக்கோ நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to make a dashboards. டேஷ்போர்ட்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்றது பார்ப்போம். டேஷ்போர்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? ஒரே ஸ்கிரீன்ல மல்டிபிள் விஷுவல்ஸை கொண்டு வந்து இன்டராக்டிவா பண்றதுக்கு பேர் தான் டேஷ்போர்ட். அப்படி நான் டேஷ்போர்டு பண்ணும்போது சம்டைம்ஸ் திஸ் ரிப்பன் மே டிஸ்டர்ப் மை ஸ்கிரீன். இந்த ரிப்பன் என்னோட ஸ்கிரீனை டிஸ்டர்ப் பண்ணலாம். அதுக்காக என்ன பண்ணணும்? இதை ஹைடு பண்ண போறேன். ஹைடு பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட், இந்த ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட் இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு ஒரு டபுள் கிளிக் அடி. இந்த ஹோம் இன்சர்ட்ல ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு டபுள் கிளிக் அடி. இந்த ரிப்பன் ஹைட் ஆயிடும். சேம் டபுள் கிளிக் unhide it. So just to make a double click on this or double click once again to hide it or unhide it using the mouse. இல்ல எனக்கு மவுஸ் கம்ஃபர்டபிள் இல்லைன்னா நான் கீபோர்டு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ், we have a shortcut key for this. உங்க கீபோர்ட்ல கண்ட்ரோல் F1 பிரஸ் பண்ணு. சில லேப்டாப்ஸ்ல கண்ட்ரோல் F1 நேரடியா ஒர்க் ஆகாது. you have to press control function F1. hide or unhide all. ரிப்பன், சாரி, ஆல்னு சொல்லக்கூடாது, ரிப்பன்.
கண்ட்ரோல் F1. எல்லாருக்குமே கண்ட்ரோல் F1 ஒர்க் ஆகுதா இல்ல யாருக்காவது கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் F1 போட்டாதான் ஒர்க் ஆகுதா யாருக்காவது? ஏன்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்கு சொல்ல போறேன், அதுதான் கேட்கல. கண்ட்ரோல் F1 ஒர்க் ஆகுது இல்ல, எல்லாருக்கும் கண்ட்ரோல் F1 ஒர்க் ஆகுதா எல்லாருக்குமே? ஏன்னா சில கீபோர்ட்ல F1 நேரடியா ஒர்க் ஆகுது, ஃபங்க்ஷன் பிரஸ் பண்ணாதான் ஒர்க் ஆகும். அப்படின்னா அதை ஆன் ஆஃப் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, அதுக்கு தான் கேட்டேன். எல்லாருக்குமே கண்ட்ரோல் F1 ஒர்க் ஆகுதுன்னா ஓகே, அப்ப இது நீங்க பார்க்கவே வேண்டாம், இது அப்படியே விட்டுலாம். சில கீபோர்ட்ல ஃபங்க்ஷன் பிரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆஃப் பண்ண இந்த ஃபங்க்ஷன் கீயை ஆன் ஆஃப் பண்றது கூட ஒரு மெத்தட் இருக்கு, அதுக்கு தான் ஒரு நோட் பண்ணி வச்சுங்க. மேபி இந்த லேப்டாப் இல்லைனா வேற ஏதாவது லேப்டாப் நீங்க யூஸ் பண்ணும்போது அது யூ கேன் யூஸ் தட். அது என்னன்னா ஃபங்க்ஷன் எஸ்கேப், which will switch on and switch off the function key. அந்த function key on off பண்றதுக்கு, on or off the function key, அந்த function key நீங்க on off பண்றதுக்கு இந்த function escape press பண்ணிக்கலாம். You can press function escape to switch on and switch off the function key. உங்களுக்கு நேரடியா கண்ட்ரோல் F1 வருதுன்னா இது பண்ணாதீங்க, தயவு செஞ்சு don't do that, please do not do it. யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாவே அந்த ஃபங்க்ஷன் கீ ஒர்க் ஆகுது, கண்ட்ரோல் F1 ஒர்க் ஆகுதுன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு ஆஃப்ல தான் இருக்கு. கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் F1 யாராவது பிரஸ் பண்ணீங்கன்னா அவங்க தான் இதை பண்ணணும், மற்றவங்க இதை பண்ண வேண்டாம். ஓகே, நான் ட்ரை பண்றேன் பாருங்க. கண்ட்ரோல் F1 ஹைடிங் த ரிப்பன், சேம் கண்ட்ரோல் F1 அன்ஹைடிங் த ரிப்பன். அண்ட் எனக்கு எல்லாத்தையுமே ஹைடு பண்ணணும், கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1. சில கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஃபங்க்ஷன் F1, ஹைட் ஆர் அன்ஹைட் ஆல், எல்லாத்தையுமே ஹைடு அன்ஹைடு பண்றதுக்கு. ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஃபார்முலா பார் மற்ற தவிர எல்லாமே ஹைட் ஆயிடும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஃபங்க்ஷன் F. நான் ட்ரை பண்றேன் பாருங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1, எவ்ரிதிங் இஸ் ஹிடன் except your rows and columns. அதே கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1 unhiding everything. இங்க ஒன்னு இருக்கு பாருங்க, this one ரிப்பன் கீழே ஒன்னு இருக்கு, this one is called as name box. இதுக்கு பேரு நேம் பாக்ஸ் சொல்லுவோம். கர்சரை வச்சாலே அதுக்கு நேம் வருது பாருங்க, that's called as name box. I think most of you knows that the tick into mark எதுக்கு, most that is for the touch screens. இப்போ நீங்க ஏதாவது ஒன்று டைப் பண்ணி என்டர் அடிக்கிறீங்க, லேப்டாப்னா என்டர் பண்ணலாம். சப்போஸ் நான் டச் பேடு மொபைல்ல ஏதோ பண்றேன், என்னால என்டர் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணா போதும். டிக் மார்க் இஸ் ஈக்குவல் டு என்டர் அண்ட் இன்டூ மார்க் இஸ் ஈக்குவல் டு எஸ்கேப். நீங்க எஸ்கேப் பண்றதுக்கு என்டர் பண்றதுக்கு ஈக்குவல் இந்த டிக் மார்க் அண்ட் இன்டூ மார்க். நீங்க என்டர் பண்ணணும்னா இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணலாம், எஸ்கேப் பண்ணணும்னா அது பண்ணிக்கலாம். சப்போஸ் டச் ஸ்கிரீன்ல பண்றதா இருந்தா, இஃப் யூ வாண்ட் டு டு இட் இன் த டச் ஸ்கிரீன், இப்போ நீங்க பண்ணலாம். மவுஸை யூஸ் பண்ணி நேரா யூ கேன் கோ தேர் அண்ட் மேக் அ கிளிக் ஆல்சோ. என்டர் பண்றதுக்கு பதிலாக இன்னொரு அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன், அவ்வளவுதான். இதுக்கு பேரு ஃபார்முலா பார்னு சொல்லுவோம். இந்த பாருக்கு பேர் தான் ஃபார்முலா பார். இஃப் யூ ரைட்டிங் எ வெரி பிக் ஃபார்முலா, எனிவே நம்ம இன்னைக்கு ஃபார்முலாலாம் நிறைய பெருசா எழுத போறது இல்ல, பட் ஸ்டில் if you are going to write a very big formula, if you want to see the formula bar in a bigger screen, so then we can use another shortcut key, control shift U, increase or decrease formula bar. உங்க ஃபார்முலா பாரை இன்க்ரீஸோ இல்ல டிக்ரீஸ் பண்றதுக்கோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் U. இல்லைன்னா இங்க பாருங்க, ஃபார்முலா பார்லயே ஒரு சின்ன ஆரோ மார்க் மாதிரி இருக்கும் இந்த கார்னர்ல, அதை கிளிக் பண்ணாலும் இதே தான், இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் யுவர் ஃபார்முலா பார் ஹைட். அங்க கிளிக் பண்ணாலும் ஓகே தான், இல்ல கண்ட்ரோல் ஷிஃப்ட் U பிரஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, சரி, எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஏபிசிடி. யாரால் என்னது ஏபிசிடின்றது? காலம்ஸ் 1 2 3 யாரால் ரோஸ். ஏன் கேட்டோம்னா நிறைய பேருக்கு அதுலயே ஒரு குழப்பம் இருக்கு, எது ரோஸ் எது காலம்ஸ்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரியல, அதனாலதான் இப்ப கேட்டுக்கிறேன். வீடு கட்டும் போது ஒரு பில்லர் மாதிரி எழுப்புவோம், அது பேர் என்ன தெரியுமா? காலம். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், நீங்க காலம்ன்றது ஞாபகம். ஏபிசி எல்லாம் காலம்.
தேட்டருக்கு போனீங்கன்னா ரோ வைஸா உட்காந்துட்டு இருப்பாங்க. அதான் 1 2 3ன்றது ரோஸ். ஸோ ABCD ஆர் ஆல் காலம்ஸ், 1 2 3 ஆர் ஆல் ரோஸ். இந்த ரோஸும் காலம்ஸும் மீட் ஆகிற அந்த ஏரியாவுக்கு பேர் தான் செல்லு. சரி, எனி ஐடியா? மார்னிங் இன்ட்ரோடக்ஷன்ல எல்லாருமே சொன்னீங்க தட் யூ நோ பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸல். எக்ஸலோட பேசிக்ஸ் தெரியும், everyone knows the basics of Excel. சொல்லுங்க, how many rows and how many columns are available in one Excel sheet? ஒரு எக்ஸல் ஷீட்ல எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் இருக்கு? நான் ரொம்ப பேசிக்கான ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். 10 lakhs யாரு சொல்லுங்க? கீழே போய் பார்த்தாச்சு. சொல்லுங்க சார், பரவாயில்ல சொல்லுங்க. 10 lakh 48,576. சூப்பர் சார். காலம்ஸ் எக்ஸப்டின்னு சொல்லக்கூடாது, எத்தனை காலம்ஸ் சொல்லணும்? அதான் சொல்லக்கூடாதுன்னு. எத்தனை காலம்ஸ்? 16,384 காலம்ஸ். வெரி குட். இதுக்கான ரீசன் இருக்கு. என்ன ரீசன் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது எப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம். 2 மெத்தட் இது செக் பண்ணி பார்க்கறதுக்கு. மெத்தட் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, உங்களுடைய டாப் மோஸ்ட் லெஃப்ட் மோஸ்ட் கார்னர்ல ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இருக்கு இல்லைங்களா? இந்த ட்ரையாங்கிள் எதுக்குன்னு சொல்ல முடியுமா? could you tell me what is the usage of this triangle? select all. பட் அதுக்கு முன்னாடி உங்க நேம் பாக்ஸை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பெருசாக்கிங்க. சம்டைம்ஸ் இந்த நேம் பாக்ஸோட வித்து கொஞ்சம் சின்னதா இருக்கும். இந்த 3 டாட்டுக்கு போனீங்கன்னா நேம் பாக்ஸ் வித்தை கொஞ்சம் பெருசாக்கி, இந்த 3 டாட்டோடைய வித்தை கொஞ்சம் பெருசாக்கி இன்க்ரீஸ் த நேம் பாக்ஸ் வித். இந்த A and 1க்கு நடுவுல ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்க. அந்த ட்ரையாங்கிள போய் நீங்க கிளிக் பண்ணி மவுஸ்ல இருந்து கை எடுக்கக்கூடாது. press the key here. அப்படியே ஹோல்டு பண்ணிக்க. எஸ், அங்க டாப்ல பாத்தீங்கன்னா காமிக்குது பாருங்க, எத்தனை ரோஸ் எத்தனை காலம். 10,48,576. ஆர்ன்றது ரோஸ், 16,384 சின்றது காலம்ஸ். ஸோ ஒரு ஷீட்ல 10,48,576 rows are available. 16,384 columns are available. அடுத்த கொஸ்டின் எவ்வளவுன்னு பார்த்துட்டோம். ஏன்? why there is 10,48,000? why there is 16,384? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் doesn't understands our language. கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது 2 தான். ஒன்னு 0, இன்னொன்னு 1. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பைனரின்னு சொல்லுவோம். எல்லாமே பைனரி வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. 2 to the power, 2 to the power of 1, 2, 2 to the power of 2, 4, 2 to the power of 3, the power of 3 6 கிடையாது, 8, 2 into 2 into 2, அதான் 2 to the power of 3. கரெக்டா? ஸோ எல்லாமே அப்படிதான் கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் வாங்கினா கூட அப்படிதான் கிடைக்கும். 2GB 4GB 8 16 32 64 அப்படிதான் போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த கான்செப்ட் தான் இதுவும். இந்த சேஞ்ச் எப்பத்துல இருந்து நடந்துச்சுன்னா, மைக்ரோசாஃப்டோடைய வெர்ஷன் நம்பர் 2007 இந்த வெர்ஷன்ல தான் இந்த சேஞ்ச் நடந்தது. அதுக்கு முன்னாடி 10 lakh rows கிடையாது, 65,000 rows தான் இருந்தது, 256 columns தான் இருந்தது. 65,536 rows, 256 columns வந்து முன்னாடி. அதுக்கப்புறம் இப்படிதான் மாத்திருக்காங்க 2007க்கு அப்புறம். 2007ன்றது மைக்ரோசாஃப்டோடைய 14வது வெர்ஷன். ஸோ இந்த 2007ல இருந்து தான், ஃப்ரம் 2007 வெர்ஷன்ல இருந்து தான் இது பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது 14வது வெர்ஷன். அதனால நான் என்ன பண்ண போறேன், ஈக்குவல் டு 2, சும்மா செக்கிங்காக தான் ஃபார்முலா யூஸ் பண்றோம், மற்றபடி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம். ஈக்குவல் டு 2 to the power. டு தி பவர் எப்படி போடலாம் சொல்லுங்க பார்க்கலாம். 2 to the power 6க்கு மேல இருக்கு பாருங்க. வெரி குட். ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு 6 14, அதாவது 2 into 2 into 2 into 2 into 2 சொல்லி 14 டைம்ஸ் 14 தடவை 2 into 2 into 2 into 2 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 16,384 கிடைக்கும். ஸோ அதான் நம்பர் ஆஃப் காலம்ஸ். இது 20வது ரிலீஸ், மைக்ரோசாஃப்டோட 20வது ரிலீஸ். அதாவது வெர்ஷன் கீழே ரிலீஸ் இருக்கும். இப்போ ஆஃபீஸ் 365 கீழே சப் வெர்ஷன் இருக்கு. அந்த மாதிரி நான் காமிக்கிறேன். சப் வெர்ஷன் என்னன்னு நான் காமிக்கிறேன்.
ஸோ அதனால நான் இப்போ என்ன பண்ண போறேன், 20வது ரிலீஸ்னால நம்ம என்ன பண்ணோம், ஈக்குவல் டு 2 to the power of 20. 2 into 2 into 2 into 2. 20 times 10,48,576. இதுதான் நம்பர் ஆஃப் ரோஸ். நீங்க கேட்கலாம் 2007ல இப்படி இருக்கு சார், 2007 கிட்டத்தட்ட இப்போ 20 வருஷம் ஆக போகுது, ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டா நோ, நாட் அட் ஆல். பாத்தீங்க, நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டீங்க, கிளிக் பண்ணி பார்த்தா அதே 10 லட்சம் ரூபா தான், அதே 16,000 காலம். 2007 ஆஃப் எக்ஸல் ஓபன் பண்ணாலும் இதுதான் 10, 13, 16, 19, 21, 24, 365 எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணாலும் இப்படிதான் இருக்கு, இன்க்ரீஸே பண்ணல. ஏன்னா 2010க்கு அப்புறம் தான் இந்த பவர் கொரி, பவர் பிவட்ன்ற கான்செப்ட் தான் வந்தது. ஸோ மைக்ரோசாஃப்ட் கான்செப்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, டேட்டாவை எக்ஸல்ல வச்சுக்காதீங்க, ஒன்னு சோர்ஸ் கூட கனெக்ட் பண்ணுங்க. நீங்க சொன்ன மாதிரி SAP, ERP, Oracle கூட கனெக்ட் பண்ணுங்க. இல்ல பவர் கொரியில டேட்டா வச்சீங்க, ரிப்போர்ட்டை மட்டும் எக்ஸல்ல பண்ணுங்க. டோன்ட் ஹாவ் அ ஹியூஜ் டேட்டா இன் எக்ஸல். எக்ஸல்ல பெரிய பெரிய டேட்டாவை வச்சுக்காது, எக்ஸல் ஹேண்டிலே பண்ணாது. எக்ஸலுக்கு ஹேண்டில் பண்ண தெரியவே தெரியாது. ஒண்ணுல ஒரு நீங்க போட்டு ஒரு ஸ்டார்டிங் போட்டீங்கனாலே சுத்த ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் ட்ரை பண்ணிருக்கீங்க தெரியல. ஒரு 2 லட்சம் ரூபா, சும்மா 1 லட்சம் ரூபா போட்டுட்டு ஸ்டார்டிங்கோ இல்ல ஃபில்டரிங்கோ இல்ல சும்மா ஒரு ஃபார்முலா பண்ணணும், சுத்த ஆரம்பிச்சிடும், ஃபைல் சைஸ் பெருசாயிடும். அதனால the best method is to have the data in Power Query. அது நம்ம இந்த ட்ரைனிங்ல பார்க்க போறோம், how to do that in the Power Query நம்ம பார்க்க போறோம். ரைட்டா? இது ஒரு மெத்தட், உங்களுடைய நம்பர் ஆஃப் ரோஸ் காலம்ஸ் தெரிஞ்சுக்கிறது. இன்னொரு மெத்தட் இருக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இது என்ன வெர்ஷன் ஒன்று இருக்கு, ரிலீஸ் ஒன்று இருக்கு. 365ன்றது வெர்ஷன், அதுக்கு சப் ரிலீஸ் கூட இருக்கும். இப்போ நீங்க என்ன வெர்ஷன் யூஸ் பண்றீங்க மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல, நான் அதை செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம், ஃபைலுக்கு போயிடுங்க, ஆஃபீஸ் பட்டன், ஃபைலை கிளிக் பண்ணா ஒரு மெனு ஓபன் ஆகுது. அதுல லாஸ்ட் பட் ஒன், கீழே இருந்து ரெண்டாவது பாருங்களேன், அக்கௌண்ட்னு ஒன்று வருது. கீழே இருந்து ரெண்டாவது அக்கௌண்ட். இல்ல உங்களுக்கு தெரியல, உங்க ஸ்கிரீன் சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கு இந்த மாதிரி, இஃப் யூர் ஸ்கிரீன் சைஸ் இஸ் வெரி ஸ்மால் லைக் திஸ், அப்ப நம்ம என்ன பண்ணோம், மோருக்கு போனீங்கன்னா மோர்ன்றது கீழே அக்கௌண்ட் இருக்கும் பாரு, மோர்ன்றது கீழே அக்கௌண்ட் இருக்கும். ஒன்னும் ஃபைல்ல போனா அக்கௌண்ட் வரும், அப்படி வரலையா மோர்னு கிளிக் பண்ணுங்க, அதுக்கு கீழே அக்கௌண்ட். யூ கேன் see there is an account available here. அந்த அக்கௌண்ட்டை நீங்க கிளிக் பண்ணலாம். மோர்ல கிளிக் பண்ணி அக்கௌண்ட், it will open a dialog box. இதுல காமிக்குது பாருங்க, what is the version of Excel you are all using. அதுக்கு கீழே சாரி இங்க இருக்கு பாருங்க, this is the sub version ரிலீஸ் மாதிரி. என்ன வெர்ஷன் நீங்க யூஸ் பண்றீங்க, எனி ஐடியா? 2511 எல்லாருக்குமே அதுதானா, இல்ல யாருக்கா சேஞ்ச் இருக்கா? 2511 அப்புறம் 2512 வந்தது, 13 நிறைய மாதிரி இருக்கே. 511 12 உங்களுக்கு மட்டும் 12 எல்லாருக்கும் 11 இருக்கு. 2602 is the latest one. The 2602 இருக்கு பாருங்க, இதான் ஸ்டேபிளான லேட்டஸ்ட் ஒன். ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு, அது என்னன்னு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இது ஒரு மெத்தட் உங்களுடைய வெர்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு, சாரி நம்பர் ஆஃப் ரோஸ் காலம்ஸ் தெரிஞ்சு. இன்னொன்னு, இப்ப நான் லாஸ்ட் ரோக்கு போறேன், கண்ட்ரோல் டவுன் போட்டு கடைசி ரோக்கு போயிடுறேன். கண்ட்ரோல் டவுன் போட்டா கடைசி ரோக்கு போயிடும், கண்ட்ரோல் டவுன் பிரஸ் பண்ணிட்டு கடைசி ரோக்கு வந்துடும். 10,48,576. கடைசி காலம்க்கு எப்படி போலாம், கண்ட்ரோல் ரைட்டை பிரஸ் பண்ணீங்கன்னா கடைசி காலம்க்கு வந்துடும். கண்ட்ரோல் ரைட் ஆரோவை பிரஸ் பண்ணா. ஓகே, பட் இங்க ரோ நீங்க பாத்துட்டீங்க, 10,48,576. காலம் பாருங்க 1 to ABCD இருக்கு. இது எனக்கு 1 2 3 வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லுக்கப்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இனிமே நம்ம லுக்கப் பார்க்க போறது இல்லை, பட் லுக்கப்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எப்படி பார்க்கலாம், ஃபைலுக்கு போயிடுங்க, ஃபைல்ல போயிட்டு ஆப்ஷனுக்கு போயிடுங்க, ஃபைல்ல போயிட்டு ஆப்ஷன்ல போனீங்கன்னா ஃபார்முலாஸ்னு ஒன்று இருப்பாரு. ஃபைல்ல போய் ஆப்ஷன்ல போயிட்டு ஃபார்முலாஸ்க்கு கீழே R1C1 ரெஃபரன்ஸ் ஸ்டைல், இதை ஒரு டிக் அடிக்கணும். நீங்க ஜஸ்ட் மேக் எ டிக் ஆன் திஸ், இது ஒரு டிக் அடிச்சீங்கன்னா போதும். ஃபைல்ல போயிட்டு ஆப்ஷன்ல போயிட்டு ஃபார்முலாஸ் கீழே R1C1 ரெஃபரன்ஸ் ஸ்டைல்ஸ், இதை டிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். தட்ஸ் இட். என்ன இருக்கு நீங்க தான் எனக்கு சொல்லணும். வாட் ஹஸ் ஹேப்பன்ட் யூ ஹேவ் டு டெல் மீ ஹியர். இது டிக் பண்ணதுக்கு அப்புறம்
ரோ எல்லாம் காலம்லாம் நம்பரா மாறிடுச்சு. 1 2 3 இருக்கிறது போல 16,384 வந்துடும். பக்கா. எத்தனை காலம்ஸ் எத்தனை ரோஸ் நீங்க ஈஸியா பாத்துக்கலாம். பட் என்ன கேட்டீங்கன்னா காலம் வந்து ஏபிசிடி இருக்கிறது தான் பெட்டர். நம்பரா இருக்கிறது ஐ டோன்ட் சஜஸ்ட். சும்மா செக் பண்ணி பாக்குறதுக்கு ஒன்னா இது ஓகே. பட் நீங்க ஃபார்முலாலாம் எழுத போறீங்க அப்படின்னா சிஸ்டம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். A1 + B1 போட்டீங்கன்னா நமக்கு தெரியும். 1 + 2 1னா சிஸ்டம்கே தெரியாது எந்த ஒன்று ரோ எந்த ஒன்று காலம் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால பழையபடி கொண்டு வரதான் பெட்டர். சும்மா செக்கிங்காக நான் ஓகே கொடுக்குறேன். எஸ் 16,384 10,48,576 பக்கா. இது பழையபடி கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம், அதே ஃபைல்ல போயிட்டு ஆப்ஷன்ல போயிட்டு ஃபார்முலா அன்செக் தட் அதை அன்டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. பழையபடியே வச்சிங்க, அதான் பெட்டர். ஓகே, இப்போ நான் லாஸ்ட் ரோ லாஸ்ட் செல்லுல இருக்கேன். குட் யூ டெல் மீ இந்த லாஸ்ட் ரோ லாஸ்ட் செல்ல இருந்து நேரடியா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் செல்லுக்கு நான் எப்படி போலாம்? இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் செல்லுக்கு நேரடி கண்ட்ரோல் லெஃப்ட் கண்ட்ரோல் அப்பா. பட் ஸ்ட்ரைட்டாவே ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு. கண்ட்ரோல் கொஞ்சம் ஜாகிரதை. சில கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் ஹோமை நீங்க பிரஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். உங்க ஹோம் கீ எங்க இருக்குன்றத பொறுத்து. தனியா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. சில கீபோர்ட்ல F11க்கு மேல இருக்கும், சில கீபோர்ட்ல F11க்கு மேல இருக்கும், சில கீபோர்ட்ல ஆரோ மார்க்குக்கு மேல இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல நீங்க கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் ஹோமை பிரஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்பதான் ஃபர்ஸ்ட் செல்லுக்கு உங்க கர்சர் போகும். ஹோம் கீ தனியா ஒரு கீ இருக்கும் சார் உங்க கீபோர்ட்ல. இல்லையா? எப்படி எல்லாம் போகும்? நான் சொல்லிட்டேன் சார், ஹோம் கீ எங்க இருக்குன்றத பொறுத்து தான் மாறும். தனியா இருந்தா பிரச்சனை இல்லை. வேற ஏதாவது ஒரு கீக்கு மேல இருந்தா நீங்க ஃபங்க்ஷன் பிரஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். சார் எங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் கீ ஆன் ஆஃப் வந்து F12 இது ஷிஃப்டட் ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன் கீ. ஃபங்க்ஷன் கீயோட ஆஃப் ஆன் ஆஃப் வந்து எங்களுக்கு ஃபங்க்ஷன் பிளஸ் ஷிஃப்ட் கீ. ஹோம் கீ எங்க சார் இருக்கு? ஆரோல இருக்கா? கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் தான் சார். ஹோம் கீ எங்க சார்? கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் கண்ட்ரோல் The reason I showed you two shortcut keys. ரெண்டுமே அதுக்கு தான் போட்டிருக்கேன். இதுக்கு எக்ஸலுக்கு சம்பந்தம் இல்லை. உங்க கீபோர்ட் செட்டிங்ஸை பொறுத்து தான் இது மாறும். ஓகே, கண்ட்ரோல் ஹோம் which will go to the very first cell. ரைட்டா? என்னோட ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் based on my screen, my first page A1ல ஆரம்பிக்குது, எண்டு பண்றது 28ல எண்ட் ஆகுது. எல்லாருக்குமே இப்படிதான் இருக்குமான்னு கேட்டா சொல்ல முடியாது. சில பேருக்கு A1ல ஆரம்பிச்சு சில பேருக்கு 21 20 24 உங்க ரோ சைஸ் காலம் சைஸ் ஸ்கிரீன் சைஸ் செல் சைஸ் பொறுத்து மாறும். ரைட் ஹேண்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் பேஜ் எங்க எண்ட் ஆகுதுன்னா Pல எண்ட் ஆகுது. லாஸ்ட் பேஜ் இங்க எங்க எண்ட் ஆகுது 28ல, இங்க எண்ட் ஆகுது Pல எண்ட் ஆகுது. எனக்கு இப்ப அடுத்த பேஜுக்கு டவுன்வர்ட்ஸ்ல போனோம், அடுத்த பேஜுக்கு ரைட் சைட்ல போனோம். டவுன்வர்ட்ஸ்ல போறது வெரி சிம்பிள், எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும். டவுன்வர்ட்ஸ்ல போறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாவே ஷார்ட்கட் கீ இருக்கு, பேஜ் டவுன்.
உங்க கீபோர்ட்லயே பேஜ் டவுன் இருக்கும். சில லேப்டாப்ஸ்ல ஃபங்க்ஷன் பேஜ் டவுனை பிரஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். விச் வில் கோ டு த நெக்ஸ்ட் பேஜ் டவுன்வர்ட்ஸ். அடுத்த பேஜ் கீழே மூவ் பண்றதுக்கு, அடுத்த பேஜ் பை பேஜா ஒவ்வொரு பேஜா நான் போனேன்னா வெறும் பேஜ் டவுனை பிரஸ் பண்ணிக்கலாம். இதுவே பேஜ் அப் போட்டீங்கன்னா ப்ரீவியஸ் பேஜுக்கு போகலாம். ஃபங்க்ஷன் பேஜ் அப் which will go to the previous page upwardsல. ஓகே, இது மேல கீழே ஃபர்ஸ்ட் பேஜ் லாஸ்ட் பேஜ் நெக்ஸ்ட் பேஜ் சாரி. இது பண்றதா, அது ஒரு சின்ன அப்ளிகேஷன் சார். ஜூம் மீட் அப்படின்னு ஒரு சின்ன அப்ளிகேஷன் இருக்கு. சாஃப்ட்வேர் கூட கிடையாது, ஒரு சின்ன ஃபைல் தான் அது. வேணா லிங்க் நான் ஷேர் பண்றேன். அதுல தான் இந்த டிராயிங்ஸ் இதெல்லாம் எப்படி போட்டுட்டு இருக்கேன். இதானே கேக்குறீங்க. ஜூம் மீட்னு ஒரு சின்ன அப்ளிகேஷன், மைக்ரோசாஃப்ட் தான், ஃப்ரீ தான் அது. ஜூம் மீட் வேணா அந்த லிங்கை நான் உங்களுக்கு அவருக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இது அடுத்த பேஜ் மேல கீழே பாருங்க. நான் அடுத்த பேஜுக்கு போறேன். கீழே பேஜ் டவுன் பேஜ் டவுன் பேஜ் டவுன் பேஜ் டவுன் பேஜ் டவுன். அடுத்த பேஜ் போகுது. பேஜ் அப் பேஜ் அப் பேஜ் அப்னு போட்டுனா முந்தி பேஜுக்கா போகும். இது ஓகே தான். இதுவே லெஃப்ட் ரைட்ல நான் மூவ் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணுங்க, இன்னொரு கீ எக்ஸ்ட்ராவா கீயை நீங்க பிரஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆல்ட் பேஜ் டவுன். சில லேப்டாப்ஸ்ல ஆல்ட் ஃபங்க்ஷன் பேஜ் டவுன். இது என்ன பண்ணும், நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். ரைட் சைட்ல அடுத்த பேஜ், ரைட் சைட்ல லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு மூவ் பண்றதுக்கு நீங்க ஆல்ட் பேஜ் டவுனை பிரஸ் பண்ணிக்கலாம். இதே தான் ஆல்ட் பேஜ் அப், ஆல்ட் ஃபங்க்ஷன் பேஜ் அப். இது ப்ரீவியஸ் பேஜுக்கு போகும் லெஃப்ட் சைட்ல. கரெக்டா? ஆல்ட் பேஜ் டவுன், ஆல்ட் பேஜ் அப். லெஃப்ட் ரைட் மூவ் பண்றது. வெறும் பேஜ் அப் பேஜ் டவுன் பண்ணா மேல கீழே டாப் பாட்டம் மூவ் பண்றது. லெஃப்ட் ரைட் மூவ் பண்றதுக்கு யூ கேன் யூஸ் த ஆல்ட் பேஜ் அப் அண்ட் ஆல்ட் பேஜ் டவுன். நான் ட்ரை பண்றேன் பாருங்க. ஆல்ட் பேஜ் டவுன், அடுத்த பேஜ் ரைட் சைட்ல, ரைட் 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 ரைட். அதே மாதிரி ப்ரீவியஸ் பேஜ் லெஃப்ட் சைட்ல. ஓகே, மேல கீழே வெறுமனே கீழே சார். டவுன் டவுன் டவுன், அப் அப், மேல கீழே மூவ் பண்றதுக்கு வெறும் பேஜ் அப் பேஜ் டவுன், ஃபங்க்ஷன் பேஜ் அப் பேஜ் டவுன். ஆல்ட் ஃபங்க்ஷன் பேஜ் அப் பேஜ் டவுன் போட்டீங்கன்னா ரைட் லெஃப்ட்ல மூவ் ஆகும். ஆல்ட் Page left, page down. Page left and right alt.
சார் சார் எம்டியா இருக்கா தெரிய மாட்டேங்குது. தனியா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஏதாவது ஆரோ மார்க் உள்ள இருந்துச்சுன்னா நீங்க போடலாம். சில கீபோர்ட்ல ஆரோ இருக்கு, அதுதான் நான் 2 கீயும் போட்டேன். சிஸ்டம்ல தனியா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இதுல இருக்கு பாத்தீங்கன்னா அவங்க தான் பாத்தீங்கன்னா ஆரோல இருக்கு, அவங்களா ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. லேட்டஸ்டா கூட சில இதுல கீபோர்ட் செட்டிங்ஸை மட்டும் மாறும். டெஸ்க்டாப்ல தனியா தான் ஓகே. பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் சி இங்க ஒரு ஆரோ மார்க்கெட் ஏரியா இருக்கு பாருங்க. திஸ் ஆரோ மார்க்கெட் ஏரியா, இந்த ஆரோ மார்க் ஏரியாவுக்கு பேர் தான் நாம என்னன்னு சொல்லுவோம், ஷீட் டேப்னு சொல்லுவோம். ஷீட் டேப். இந்த ஷீட் டேப்னால என்ன பர்பஸ், என்ன யூஸ்? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம மேலே கீழே அப்பு டவுனு லெஃப்ட் ரைட்லாம் பார்த்துட்டோம். இப்போ நான் ஷீட் நம்பர் 1ல இருந்து ஷீட் நம்பர் 2, 3, 4 இல்லை ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 ஒவ்வொரு ஷீட்டுக்காக ஜம்ப் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிங்க, கண்ட்ரோல் பேஜ் டவுன். திரும்ப சொல்றேன், தனியா இருந்துச்சுன்னா பேஜ் அப் பேஜ் டவுன் நேரடியாக ப்ளஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆரோ மார்க்ல ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போ நீங்க கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் பேஜ் டவுனை ப்ரெஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் சாரி பேஜ் டவுன். நெக்ஸ்ட் ஷீட், அடுத்த ஷீட்டுக்கு மூவ் பண்றது, ஒரு ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட்டுக்கு பேஜ் டவுன். இப்போ ஷீட் 1ல இருந்து EX1ல இருந்து ஷீட் 1க்கு போனோம், ஷீட் 1ல இருந்து EX2க்கு போனோம், EX3க்கு போனோம், EX4க்கு போனோம். ஸோ அந்த மாதிரியா இருந்தால் நீங்க பேஜ் டவுனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அடுத்த ப்ரீவியஸ் ஷீட்டுக்கு போறதுக்கு பேஜ் அப். அவ்வளவுதான், கண்ட்ரோல் பேஜ் அப். சில கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் பேஜ் அப். which will go to the previous sheet. அது அடுத்த ஷீட்டுக்கு, இது முந்தைய ஷீட். சரி, என்கிட்ட ஒரு 30-40 ஷீட் இருக்கு. இப்போ முதல் ஷீட்ல இருந்து 50வது ஷீட்டுக்கு போனோம், 40வது ஷீட்டுக்கு போனோம், ஸ்ட்ரெயிட்டா ஜம்ப் பண்ணணும். இதுக்கு 2-3 மெத்தட் இருக்கு, 2-3 மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட், இந்த ஷீட் டேப் ஏரியா இருக்கு பாருங்க, இந்த ஆரோ மார்க். இந்த ஆரோ மார்க்ல போய் ஒரு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு ரைட் கிளிக் அடிச்சீங்கன்னா போதும், உங்க ஷீட்டோட லிஸ்ட் வரும். என்னென்ன ஷீட் இருக்கோ அதோட லிஸ்ட் ஃபுல்லாவே இங்க வரும். வாட் ஆர் ஆல் த ஷீட்ஸ் அவைலபிள், ஆல் த லிஸ்ட் வில் பி அவைலபிள் ஹியர். உங்களுக்கு என்னென்ன ஷீட்ஸ் இருக்கோ அந்த ஷீட்டோட ஃபுல் லிஸ்ட் அங்க வந்துடும். 10 ஷீட் இருக்கா 10, 20 இருந்தா 20, 30 இருந்தா 30 ஷீட், எல்லா ஷீட்டோட லிஸ்ட்டும் அங்க வந்திருக்கும். இந்த ஆரோ மார்க் இருக்கு பாருங்க, இந்த ஆரோ மார்க், இந்த ஆரோ மார்க் ஏரியா, இங்க போய் ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் அங்க வச்சு ஒரு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஷீட்ஸ் வரும். அதுல எந்த ஷீட், இப்ப 4வது ஷீட்டு போனா 4 செலக்ட் பண்ணி ஓகே குத்திங்கன்னா போதும், அந்த ஷீட்டு கன்வெர்ட் போயிடும். இங்க வச்சுட்டு ரைட் கிளிக். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்கு சொல்றேன். ஓகே, இது ஒரு மெத்தட். ஒரு ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட்டுக்கு ஜம்ப் பண்ணணும். இன்னொரு மெத்தட், உங்க ஷீட் நேம்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த ஏரியா இருக்கு இல்லையா, திஸ் ஏரியா, இந்த ஏரியாவுக்கு பேர் தான் நாம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டேட்டஸ் பார்னு சொல்லுவோம். ஸ்டேட்டஸ் பார். ஸ்டேட்டஸ் பார்னால என்ன அட்வான்டேஜ், என்ன பர்பஸ், நிறைய இருக்கு. 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இது எக்ஸல் வேர்டு. எக்ஸல்ல இப்பதான் புதுசா வந்திருக்கு. பவர் பாயிண்ட் வேர்ட்ல ஏற்கனவே இருந்திருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பவர் பாயிண்ட் பர்சன்டேஜ். இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு பவர் பாயிண்ட்ல ஏற்கனவே பண்ண ஒரு பவர் பாயிண்டை ஓப்பன் பண்றேன்னு வச்சுங்களேன். ஸோ
அதை ஓபன் பண்ணும்போது கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஷீட்ஸ் இருக்கு நமக்கு காமிக்கும். எத்தனை ஸ்லைடு இருக்கு. மொத்தம் நம்ம இருக்கிறது ஒரு ஸ்லைடு, நம்ம முதல் ஸ்லைட்ல இருக்கிறோம். இதுவே நான் 2-3 ஸ்லைடு இன்சர்ட் பண்றேன்னா கீழே மெசேஜ் வருது பாருங்க, 4 of 4. மொத்தம் 4 ஸ்லைடு, இப்போ நம்ம 4வது ஸ்லைட்ல இருக்கோம். மொத்தம் நம்ம 4 ஸ்லைடு இப்போ 2வது ஸ்லைட்ல இருக்கோம் அப்படின்னு இங்க ஸ்லைடு காமிக்கும். இங்க பாட்டம்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்ல இட் வில் ஷோ யூ த ஸ்லைட் நேம்ஸ் ஹியர், நம்பர்ஸ் ஹியர். இந்த விஷயம் இப்போ நம்ம எக்ஸல்ல வந்திருக்கு. இந்த ஸ்டேட்டஸ் பாருக்கு பாருங்க, அங்க போய் ஒரு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக், அந்த ஸ்டேட்டஸ் பார்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணா ஒரு மெனு ஒன்று அப்பியர் ஆகுது. அந்த மெனுல ஒரு ஆப்ஷன் வருது பாருங்க, மேல இருந்து 4வது ஆப்ஷன் ஷீட் நம்பர். இத ஒரு டிக் அடிக்கணும். நீங்க அந்த ஷீட் நம்பரை ஒரு டிக் அடிக்கணும். ஜஸ்ட் அந்த ஷீட் நம்பரை ஒரு டிக் அடிங்க. ஜஸ்ட் மேக் அ டிக் ஆன் தட் ஷீட் நம்பர். அப்படியே இந்த ஸ்டேட்டஸ் பார் எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டேட்டஸ் பார்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஷீட் நம்பர், அங்க ஷீட் நம்பர் லிஸ்ட் வரும். It will show you the sheet number here. 1 of 5. இப்போ 5 sheets இருக்கு. நீங்க எத்தனாவது ஷீட்ல இருக்கீங்க? You are in which sheets? So நீங்க கர்சர் வைக்க அங்க it will show you where is your sheet. எந்த ஷீட்ல இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி ஷீட் நம்பரும் அங்க மாறிக்கிட்டே இருக்கும். Your sheet number will keep on changing. ஆமா. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு, அது பார்ப்போம். ஸ்டேட்டஸ் பார் சார். ஆரோன்னு சொன்னது இதுவா? இது ஷீட் டேப். இதுதான் சொல்றீங்க ஷீட் டேப். கீழே இருக்க அந்த ஷீட் நம்பர் வரது கேக்குறீங்களா இல்ல முன்னாடி கேக்குறீங்களா சார்? அதான் சார், அது வந்து ஷீட் டேப் தான். கரெக்ட். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ இந்த ஷீட் நம்பர் 5 of 5, இப்போ ஓகே என்கிட்ட 5 ஷீட்டு தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஒரு 50 ஷீட் இருக்கு, ஒவ்வொரு ஷீட்லயும் ஒரு 4-5 டேபிள் இருக்கு, சார்ட் இருக்கு, அதெல்லாம் செலக்ட் பண்ணணும்னா, ஆனா இதுக்கு வந்து உங்க இன்டர்நெட்டோ வைஃபையோ கனெக்டடா இருக்கணும், இல்லைன்னா இது வராது, எம்டியா தான் காமிக்கும். என்ன பண்ணணும், இந்த ஷீட் 5 of 5 இருக்கு இல்லையா, அதுல போய் சும்மா ஒரு கிளிக் அடிங்க, இல்ல 1 of 5 அதுல சும்மா ஒரு கிளிக் அடிங்க. கிளிக் பண்ணினாலே ரைட் ஹேண்ட் சைட்ல நேவிகேஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த நேவிகேஷன்ல நம்மளோட ஷீட்லாம் லிஸ்ட் ஆகும். ஏன்னா ஒரு 50 ஷீட் இருக்கு, எனக்கு ஷீட் பேர் தெரியும், ஆனா அந்த ஷீட் எங்க இருக்குன்னு தெரியாத, அந்த பேரை கூட இங்க டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஷீட் நம்பர் 03க்கு போனோம்னு வச்சுக்கலாம், EX03 அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா அந்த ஷீட்டுக்கு நீங்க நேரடியாக போயிடலாம். இங்க 5 ஷீட்டு தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஒரு 50 ஷீட் இருக்கு, ஒரு ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட்டுக்கு ஜம்ப் பண்றதுக்கு இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம அந்த ஷீட்ல ஒரு டேபிள் இருக்கு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஷீட் நம்பர் 2கோ 3கோ போறேன். இதுல ஒரு ஷீட் இருக்கு, A10ல இருந்து F2180ல ஷீட் இருக்கு, டேபிள் இருக்கு. அந்த டேபிளை நான் செலக்ட் பண்ணும். இதை கிளிக் பண்ணா ஷீட் செலக்ட் ஆயிடும், இதை கிளிக் பண்ணா அந்த டேபிளே செலக்ட் ஆகும். ஸோ டேபிளை செலக்ட் பண்ணது கூட யூஸ் பண்ணிக்கலாம் நேவிகேஷன். அந்த ஷீட் 3 of 5 1 of 5 இருக்கு இல்லையா, கீழே அதுல போய் ஒரு கிளிக் அடிக்கணும். அது வர இடத்துல போய் ஒரு கிளிக் அடிக்கணும். இல்ல அங்க போய் கிளிக் அடிக்கிறதே எனக்கு டஃபா இருக்கு இந்த ஷீட் நம்பர்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு மெத்தட் இருக்கு இந்த நேவிகேஷனை கொண்டு வரதுக்கு. இன்னொரு மெத்தட் என்ன மெத்தட்? வியூ. இந்த வியூன்ற டேபு கீழே போனீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கு பாருங்க நேவிகேஷன். ரெண்டும் ஒண்ணுதான், இப்படியும் பண்ணலாம். வியூல போய் நேவிகேஷன் கூட நீங்க கிளிக் பண்ணலாம். You can go to the sheet number and make a click there, or viewல போயிட்டு நேவிகேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கும் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த நேவிகேஷன் கிளிக் பண்ணாலும் அப்படிதான் வரும், கீழே போய் நேவிகேஷன் கிளிக் பண்ணாலும் அப்படிதான். ஸோ ஒரு ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட்டுக்கு ஜம்ப் பண்றதுக்கு தான் ஈஸியஸ்ட் மெத்தட். இன்னொரு மெத்தட் போறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு இன்சர்ட் அ நியூ ஷீட். எனக்கு ஒரு புதுசா ஒரு ஷீட்டை இன்சர்ட் பண்ணணும். என்ன பண்ணலாம் சொல்லுங்க? How do we insert a fresh new sheet? Control N போட்டா நியூ ஃபைல் இல்ல வரும். ஒன்னு நீங்க ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட்டுக்கு போலாம். வெரி குட். வேற அந்த பிளஸ் ஐக்கான நீங்க சொன்ன மாதிரி இந்த பிளஸ் கிளிக் பண்ணலாம். ரெண்டாவது மெத்தட். மூணாவது மெத்தட் உங்க கீபோர்ட்ல ஷிஃப்ட் F11 பிரஸ் பண்ணலாம். இது மூணாவது மெத்தட்.
ஷீட்டை இன்சர்ட் பண்ணது. ஸோ ஷிஃப்ட் F11 நீங்க ப்ரெஸ் பண்ணா ஓகே, இல்லை ஷிஃப்ட் ஃபங்க்ஷன் F11 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இட் வில் இன்சர்ட் அ ஃப்ரெஷ் நியூ ஷீட். டு டெலீட் அ ஷீட் அன்ஃபார்ச்சுனேட்லி நோ ஷார்ட்கட் கீ. ஷார்ட்கட் கீ எதுவும் கிடையாது. அப்படியே ஒரு ஷார்ட்கட் கீ இருந்தாலும் நான் சொல்லி தர மாட்டேன். ஏன்னா ஒரு ஷீட்டை தெரியாம டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கவர் பண்றது ரொம்ப கஷ்டம். கரெக்டா? அண்டு கூட பண்ண முடியாது. கண்ட்ரோல் இசட்லாம் வேலை செய்யாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஷீட்டை டெலிட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி சும்மா ரைட் கிளிக் பண்ணி டெலிட்னு கொடுத்த உடனே ஒரு மெசேஜ் காமிச்சு பாருங்க, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வில் பர்மனன்ட்லி டெலிட் த ஷீட். இந்த ஷீட்டை பர்மனண்டா டெலிட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுது. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். அதனால தான் அதுக்கு ஷார்ட்கட் கீ கொடுக்கல. தெரியாம அந்த கீயை ப்ரெஸ் பண்ண கூட டெலிட் ஆயிடும். அதனால தான் கேர்ஃபுல்லா இருங்க ஷீட்டை டெலிட் பண்றதுக்கு முன்னாடி. So I'm not deleting a sheet. So there is no shortcut key for deleting a sheet. Straight away shortcut key கிடையாது. So right click பண்ணி insert பண்ணீங்க, இல்ல shift F11 போட்டு insert பண்ணி insert பண்றதுக்கு shortcut key இருக்கு. முடியாதுன்னு சொல்ல சார், கஷ்டம்னு சொல்ல. அது கூட நீங்க ரொம்ப பழைசா போகணும் சார். பழைசா போய் ரொம்ப இல்ல சேவ் பண்ணாம நீங்க க்ளோஸ் பண்ணணும். அது மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு. அதனால டெலிட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. சப்போஸ் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணி நாளைக்கு ஓப்பன் பண்ணி ரெக்கவர் பண்ணா முடியாது, கஷ்டம். ஆனால் அண்டுன்ற ஆப்ஷனும் கிடையாது. ஜாக்கிரதை. ஒரு ஷீட்டை டெலிட் பண்ணுறது மாதிரி ஜாக்கிரதை. டேட்டாவை டெலிட் பண்ணினா கூட கொண்டு வந்துடலாம், ஃபைலை டெலிட் பண்ணா கூட கொண்டு வந்துடலாம். ஷீட்டை டெலிட் பண்ணால் கொண்டு வரது கஷ்டம், கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ரைட். அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த ஒர்க் புக்கோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் கண்டுபிடிக்க எத்தனை ஷீட் இருக்கு, எத்தனை செல்லில் ஃபார்முலா இருக்கு, எத்தனை செல்ல டேட்டா இருக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எப்போ உங்களோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு. அதை பத்தி நான் அப்புறம் வில் சி ஹவு டு இம்ப்ரூவ் த பர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ. ரைட் கிளிக் பண்ணிக்கிங்க எம்டி ஏரியால. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு மெனு ஒன்று அப்பியர் ஆகுது பாருங்க. அங்க மேல இருந்து இப்பதான் யூஸ் பண்ணா 4வது 5வது ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அது ஒரு டிக் அடிச்சிங்க, ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அந்த ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒரு சும்மா டிக் அடிச்சா போதும். டிக் பண்ணீங்கன்னா எஸ்கேப், டிப் பண்ணிட்டு எஸ்கேப் பண்ணணும். அதே தான் சார். இப்போ எப்படி ஷீட் நம்பர் கொண்டு வந்தீங்களோ அதே கான்செப்ட் தான். ஸ்டேட்டஸ் பார்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஸ்டேட்டஸ் பார்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணா மெனு அப்பியர் ஆகும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த ஷீட் நம்பர் ஆக்டிவேட் பண்ணீங்க. அது கீழே இருக்கு பாருங்க, ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதை ஒரு டிக் அடிச்சிங்க. சும்மா கிளிக் பண்ணாலே டிக் ஆன மாதிரி தான் அர்த்தம். டிக் அடிச்சிங்கன்னா கீழே ஷீட் நம்பருக்கு பக்கத்துலேயே ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு வந்துடும். அந்த ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சும்மா ஒரு கிளிக் அடிங்க. ஒரு கிளிக் அடிச்சாலே போதும். கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஒர்க் புக்கோட ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காமிக்கும். எத்தனை ஷீட் இருக்கு, எது எந்த உங்க ஷீட்டோட கடைசி செல் எது, எத்தனை டேட்டாவில் ஃபில் ஆயிருக்கு, எத்தனை ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், மொத்தம் எத்தனை ஷீட் இருக்கு, எத்தனை செல்ல டேட்டா இருக்கு, மொத்தமா எத்தனை டேபிள்ஸ் இருக்கு, எத்தனை ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு காமிக்கும். இல்லை இவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் நான் பண்ண வேணாம், ஈஸியான ஏதாவது மெத்தட் இருக்குன்னா தாராளமா இருக்கு. ரிவ்யூ. இந்த ரிவ்யூன்ற டேப்குள்ள போனாலும் அங்கேயே இருக்கு பாருங்க ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ரெண்டும் ஒண்ணுதான். இங்க போய் நீங்க ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கிளிக் பண்ணாலும் ஒண்ணுதான், ரிவ்யூன்ற டேப்ல போய் ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கிளிக் பண்ணாலும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுதான், ஒரு வித்தியாசமும் இல்லை. போத் வில் டூ த சேம் திங். ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் பண்ணும். ஓகே. வேற என்னென்னலாம் நியூ ஃபீச்சர் இருக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன்ல? பழைய வெர்ஷன்ல இருக்கு, பட் இதோட அப்டேட்டட் ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ ஒரு செல், இந்த கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு, ஒரு டேட்டா இருக்கு. அதுல ஒரு 4-5 செல்ல சும்மா செலக்ட் பண்றேன்னு வச்சுங்களேன். நீங்க செலக்ட் பண்ண உடனே when you select it on the bottom it is showing some message, some value here. இங்க வந்து பாருங்க சில ஃபார்முலா, ஆவரேஜ், கவுண்ட், சம். ஆவரேஜ் வருது, கவுண்ட் வருது, சம் வருது. இது ஓகே தான். பட் கேன் ஐ கெட் அதர் ஃபார்முலாஸ் ஆல்சோ? இதை தவிர வேற சில ஃபார்முலாஸை நம்ம கொண்டு வர முடியுமா? எஸ். ரைட் கிளிக் ஆன் த ஸ்டேட்டஸ் பார். இப்போ பண்ணீங்களா அதே தான். இந்த ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொண்டு வந்தோம், ஷீட் நம்பர் கொண்டு வந்தோம், அதே மெத்தட்ல ரைட் கிளிக் பண்ணுங்க. சேம் மெனு வில் அப்பியர். அதே மெனு அப்பியர் ஆகுது. கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஆவரேஜ், கவுண்ட், நியூமரிக்கல் கவுண்ட், மினிமம், மேக்சிமம். இதுல ஆல்ரெடி ஆவரேஜ், கவுண்ட், சம் டிக் ஆகி தான் இருக்கு. இப்போ நம்ம நியூமரிக்கல் கவுண்ட் டிக் எடுத்துரும். மினிமம் டிக் பண்ணலாம், மேக்சிமம் டிக் பண்ணிப்போம். எல்லாத்தையுமே டிக் அடிச்சுக்க.
ஆவரேஜ் டிக் பண்றோம், கவுண்டர் டிக் பண்றோம், நியூமெரிக்கல் கவுண்ட் டிக் பண்றோம், மினிமம் மேக்ஸிமம் எல்லாத்தையும் டிக் அடிச்சோம். ஐ அம் டிக்கிங் எவ்ரிதிங், ஐ அம் செலக்டிங் எவ்ரிதிங். Press escape and come out of this. So now whatever I selected, the formula is displayed here. Average, count, numerical count, minimum, maximum, sum. எல்லாமே அங்க வந்துருக்கு பாருங்க. நாம என்னென்னலாம் செலக்ட் பண்ணோமோ all the aggregated formula, எல்லா ஃபார்முலா வராது, இந்த அக்ரிகேட் பண்றது, சம்மரைஸ் பண்றதுக்கான ஃபார்முலாஸ் மட்டும் தான் அங்க வரும். எல்லா ஃபார்முலாஸும் அங்க வராது. only the summarizing of your formulas will be there. sum, count, average, maximum, minimum. சம்னா எல்லாருக்கும் தெரியும் டோட்டல், மேக்ஸிமம்ன்றது ஹையஸ்ட், மினிமம்ன்றது லோயஸ்ட். அது என்ன கவுண்ட், நியூமெரிக்கல் கவுண்ட் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? எனி ஐடியா? சரி சார். நம்பர் ஆஃப் ஐட்டம் செலக்ட் பண்றது கவுண்டா? இப்ப நியூமெரிக்கல் கவுண்ட் எது சார்? நம்பரை மட்டும் கவுண்ட் எடுக்கலாம். நியூமெரிக்கல் கவுண்ட் நம்பரை மட்டும் கவுண்ட், எத்தனை நம்பர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணோம். கவுண்ட் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிடுமா? இப்படி செலக்ட் பண்ணா அதான் சார். இப்ப 4-5 பாக்ஸ் செலக்ட் பண்றேன், ஒண்ணுமே வரல பாருங்க. எம்டி இல்லாம கவுண்ட் வேர் யூ ஹேவ் த வேல்யூ. வெரி குட். நியூமெரிக்கல் கவுண்ட் எத்தனை செல்ல நம்பர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணோம். ஆனா கவுண்ட் எத்தனை செல்ல எனி வேல்யூ. நீங்க சொன்ன மாதிரி இது நம்பரா இருக்கலாம், டெக்ஸ்டா இருக்கலாம், டேட்டா இருக்கலாம், எது ஒன்றா இருக்கலாம், ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கும். எம்டிஆ இருந்தா கவுண்ட் பண்ணாது. இதுதான் நியூமெரிக்கல் கவுண்ட்டுக்கும் கவுண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, இது எல்லா வெர்ஷன்லயும் இருக்கே. புது வெர்ஷன்ல என்ன அப்டேட்? இப்போ நான் ஒரு ரேஞ்சை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ண கீழே சில ஃபார்முலா ஆவரேஜ் வருது, கவுண்ட், நியூமெரிக்கல் கவுண்ட், மினிமம், மேக்ஸிமம் வந்திருக்கு. ஓகே தான். எனக்கு இந்த சம் ஏதோ வந்திருக்கு 43,880. இதான் நான் செலக்ட் பண்ண செல்லுடைய சம்மு. செலக்ட் பண்ண செல்லுடைய சம் இது. ஸோ என்ன பண்றோம், அந்த சம்மை போய் சும்மா ஒரு கிளிக் அடிக்கணும். இந்த சம்மில் போய் சும்மா அப்படி கிளிக் அடிச்சுக்கணும். இந்த சம்மை கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு செல்லில் போயிடுங்க. கண்ட்ரோல் வி பேஸ்ட், கண்ட்ரோல் வி போட்டு பேஸ்ட் ஆயிடுங்க. அந்த வேல்யூ அப்படியே இங்கே பேஸ்ட் ஆயிடும். தட் வேல்யூ வில் கெட் பேஸ்டட் ஹியர். வேல்யூ தான் பேஸ்ட் ஆகும், ஃபார்முலா கிடையாது. செலக்ட் பண்ணுங்க, ஒரு 4-5 செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே சில ஃபார்முலா வருது, ஆவரேஜ், கவுண்ட், நியூமெரிக்கல் கவுண்ட், மினிமம், மேக்ஸிமம். எந்த ஃபார்முலா வேணும்னு நினைக்கிறீங்களோ, ஆவரேஜ் வேணும்னா ஆவரேஜ்ல போய் ஒரு கிளிக் அடிங்க. வேற எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு கண்ட்ரோல் வி போட்டு பேஸ்ட் பண்ணி ஒரு கிளிக் அடிச்சுட்டு பேஸ்ட், அவ்வளவுதான். இது நியூ ஃபீச்சர். பழைய வெர்ஷன்ல இது கிடையாது. அங்க என்ன இருக்கோ அதுதான் சார். ஆமா, அவ்வளவுதான் இருக்கு. 7 தான் இருக்கு நினைக்கிறேன். சம், ஆவரேஜ், கவுண்ட், மேக்ஸிமம், மினிமம். அப்படியே கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணி. ஓகே, இப்போதைக்கு சொல்றேன், இது வந்து ஃபார்முலா கிடையாது, வேல்யூ தான். ஃபார்முலா வராது. அதாவது நீங்க எதனா மாத்தினீங்கன்னா அது மாறுமான்னு கேட்டா மாறாது. ஏன்னா இங்க பாருங்க, கிளிக் பண்ணா அந்த வேல்யூ தான் பேஸ்ட் ஆயிருக்கு. ஐ திங்க் தே ஆர் டூயிங் இட். நியர் ஃபியூச்சர்ல இங்க மாத்தினா அங்க மாறுற மாதிரியும் வரலாம். இப்போதைக்கு வராது. இப்போதைக்கு ஒன்லி த வேல்யூ வில் கெட் பேஸ்டட். இங்க இருக்க வேல்யூ தான் அங்க பேஸ்ட் ஆகுமே தவிர ஃபார்முலா பேஸ்ட் ஆகாது ஆஸ் ஆஃப் நவ். ரைட். இங்க ரைட் சைட்ல 3 பட்டன் இருக்கு. 3 பட்டன் சொல்லக்கூடாது. வியூ, 3 வியூஸ். நார்மல் வியூ, பேஜ் லேஅவுட் வியூ, பேஜ் பிரேக் ப்ரிவ்யூ. இது 3மே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அரேஞ்சிங் த பேஜ் செட்டப் அண்ட் டேக்கிங் அ பிரிண்ட் அவுட். நீங்க பேஜ் செட்டப் ரெடி பண்ணி பிரிண்ட் அவுட், இந்த ஹெட்டர் ஃபுட்டர்லாம் கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு அந்த இதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேஜ் லேஅவுட், பேஜ் பிரேக் ப்ரிவ்யூ, நார்மல் வியூ. முதல்ல இருக்கிறது நார்மல் வியூ. பேஜ் லேஅவுட் வியூ எதுக்குன்னா ஹெட்டர் ஃபுட்டர் கொடுக்கறதுக்கு. பேஜ் பிரேக் ப்ரிவ்யூனா அவங்க பேஜை அரேஞ்ச் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறதுக்காக. பிளஸ் அண்ட் மைனஸ் ஐ திங்க் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் பிளஸ் அண்ட் மைனஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட். இதுக்கு 4 மெத்தட் இருக்கு, ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட். ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்பர் 1, நீங்க இந்த மவுஸை யூஸ் பண்ணி பிளஸ் பிளஸ் பிளஸ்ன்னு கிளிக் பண்ணா இன்க்ரீஸ் ஆகும், மைனஸ் மைனஸ் கிளிக் பண்ணா டிக்ரீஸ் ஆகும். மெத்தட் 1. மெத்தட் 2, உங்க கீபோர்ட்ல கண்ட்ரோல் கீயை ஹோல்டு பண்ணிக்கிங்க. கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டே மவுஸ் யூஸ் பண்றதா இருந்தா, மவுஸ் இல்லைன்னா இது பண்ண முடியாது. மவுஸ் இருந்துச்சுன்னா மவுஸ்ல அந்த ஸ்க்ரால் பட்டன் இருக்கும். மவுஸ் இருந்தா, மவுஸ் இல்லாமனா வேற மெத்தட் சொல்றேன்.
மவுஸ் இருந்துச்சுன்னா அந்த மவுஸ்ல அந்த ஸ்க்ராலிங்னு ஒரு நடுவில் ஒரு பட்டன் இருக்கும் பாருங்க, அதை நீங்க டிகிரி ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா மேலே கீழே போகும், இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். மவுஸ் ஸ்க்ரால் பட்டன் மவுஸ் இருந்தால். மவுஸ் இல்லை, எனக்கு டச் பேடு தான் இருக்கு லேப்டாப்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொபைல்ல எப்படி பண்ணுவீங்க, ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட், 2 ஃபிங்கர் வச்சு பண்ணுவீங்க இல்லையா, அதே கான்செப்ட் தான் இங்க. 2 ஃபிங்கரை வச்சு ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட், அவ்வளோ. எப்படி மொபைல்ல நீங்க பெருசு சின்னது பண்றீங்களோ அதே கான்செப்ட் தான், ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட். இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த ஜூம் பர்சன்டேஜ். 2 ஃபிங்கர் வச்சு நீங்க ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். டச் பேட்ல இன்னொரு அட்வான்டேஜ் கூட இருக்கு பாருங்க. ஒன் மோர் அட்வான்டேஜஸ், மூவ் பண்றது கூட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். நீங்க லெஃப்ட் ரைட்ல மூவ் பண்ணணும் வச்சுங்க, இப்ப ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்ல மூவ் பண்ணணும், எனக்கு வேகமா ரைட் சைட்ல மூவ் பண்ணணும், அதே மாதிரி 2 ஃபிங்கர் வச்சுங்க ரைட் சைட்ல அப்படியே மூவ் பண்ணீங்கன்னா வேகமா ஸ்க்ரால் ஆகும். இட் வில் ஸ்க்ரால் வெரி ஃபாஸ்ட். இந்த பாருங்க, ரைட்டு லெஃப்ட் டாப் பாட்டம் சொல்லி நீங்க ஈஸியா ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். 2 ஃபிங்கர் வச்சு ஸ்க்ராலிங் இஸ் ஆல்சோ வெரி ஈஸியா. லெஃப்ட் ரைட் எப்படி வேணாலும் நீங்க ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். ஓகே, done. That's it about the introduction. What are all the elements, what are all the components, and what are all the options available in Microsoft Excel. லாஸ்ட் 1 hour என்னென்ன ஆப்ஷன், என்னென்ன காம்போனன்ட்ஸ், என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். as of now we didn't do any other options here. வேற எதுவும் நம்ம பார்க்கல. so tell me, பார்த்த வரைக்கும் வாட் எவர் we have learned as of now, பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ், கொஸ்டின்ஸ், queries இருக்கா? பார்த்த வரைக்கும் வெறும் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஏதாவது கொஸ்டின், டவுட்ஸ், queries இருக்கா? அடுத்த சாப்டர் போறதுக்கு முன்னாடி இனிமேல் தான் நம்ம பிவட் ஆரம்பிக்க போறோம். ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். பார்த்த வரைக்கும் சந்தேகங்கள் இருக்கா? எஸ், நோ டவுட்ஸ். டவுட் வராம இருக்கிறதுக்கு 2 காரணம். என்ன சார், டவுட் வராம இருக்கிறது 2 ரீசன் இருக்கு. ஒண்ணு, எல்லாமே புரிஞ்சிட்டாலும் டவுட் வராது. இன்னொன்னு, எதுவுமே புரியலனாலும் டவுட் வராது. கரெக்டா? பட் உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சா மாதிரி தான் இருக்கும். பிரச்சனை என்னன்னா, எனக்கு 5 மணிக்கு மேல சிஸ்டம் ஓபன் பண்ணாதான் எல்லாம் பிளாங்க் ஆயிடும். வேற வழியே கிடையாது, நம்ம பிராக்டிஸ் தான் பண்ணணும். யூ ஹேவ் டு பிராக்டிஸ் 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 அண்ட் பிராக்டிஸ். அதுவும் இல்லாம இந்த பிவட், பவர் பிவட், பவர் query யூஸ் பண்றது ரொம்ப 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 ஈஸி. லேர்ன் பண்ணிக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. கத்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபார்முலா, ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் பண்ணவே போகல. ரொம்ப ஈஸியா நீங்க கத்துக்கலாம், ரொம்ப ஈஸியா நீங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வெரி ஈஸி டு forget also. மறந்து போறதும் ரொம்ப ஈஸி தான். என்னைக்குமே ஈஸியான கான்செப்ட் நம்ம ஈஸியா மறந்து போயிடுவோம். கரெக்டுங்களா? கஷ்டமான கான்செப்ட் ஞாபகம் இருக்கும், ஈஸியானதை மறந்து போயிடுவோம். அதனால நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டோன்ட் வரி, நானும் உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்க போறேன். ஐம் கோயிங் டு கிவ் மோர் ப்ராக்டிஸ் ஆல்சோ ஹியர். ரைட்? இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 1க்கு வந்துடலாம். வில் கம் டு த எக்ஸசைஸ் நம்பர் 1. இது ஒரு சின்ன டேபிள் இருக்கு. நானும் நிறைய டாஸ்க் பண்ண போறேன், நீங்களும் நிறைய ஒர்க் பண்ண போறீங்க. எக்ஸசைஸ் யூ ஆர் கோயிங் டு டு மெனி எக்ஸசைஸ் ஆல்சோ ஹியர். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டேபிள் இருக்கு, அந்த டேபிள் எடுத்துக்கலாம். சேல்ஸ் டெரிட்டரி, பிசினஸ் செக்மெண்ட், காம்போனன்ட் டிஸ்கிரிப்ஷன், எண்ட் அப்ளிகேஷன், ப்ராடக்ட் கேட்டகரி, மெட்டீரியல் காஸ்ட், மேனுஃபேக்சரிங் காஸ்ட், ஓவர் ஹெட் காஸ்ட், சேல்ஸ் பிரைஸ், கான்ட்ரிபியூஷன் மார்ஜின். இது ஒரு டேபிள் நம்ம கிட்ட இருக்கு. இந்த டேபிளை பேஸா வச்சுக்கிட்டு, இது ஒரு நல்ல டேபிள் தான், இந்த டேபிள் ஓகே தான். பட் இந்த டேபிளை வச்சு நான் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா இந்த டேபிள் வச்சு நான் என்னால என்ன கண்டுபிடிக்க முடியாது, டேபிளா பாத்துக்கலாமே தவிர இது ஒரு ரிப்போர்ட்டாவோ டிசிஷன் மேக்கிங்கா நீங்க எடுத்துக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எந்த ரீஜன்ல நிறைய சேல்ஸ் பண்ணிருக்கோம், எந்த ரீஜன்ல மார்ஜின் அதிகமா இருக்கு அப்படின்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இதுக்குதான் நாம இதை ரிப்போர்ட்டா மாத்த போறோம். இதுதான் நம்ம ரிப்போர்ட்டா மாத்த போறோம். ரிப்போர்ட்டா மாத்துறதுக்கு தான் நாம ஒரு டூல் யூஸ் பண்ண போறோம். அந்த டூல் தான், தட்ஸ் a tool we are going to learn now called as. எத்தனை டேபிளை பேஸா வச்சுக்கிட்டு நீங்க பிவட் பண்ண முடியும்? எனி ஐடியா? எத்தனை டேபிளை பேஸா வச்சு நம்ம பிவட்டை கிரியேட் பண்ண முடியும்? ஒரு டேபிளா, 2, 3? எத்தனை டேபிளை பேஸா வச்சுக்கிட்டு பண்ணலாம்?
ஆக்சுவலா ஒரே டேபிள் வச்சு தான் பண்ண முடியும். 2 டேபிள் வச்சுலாம் நீங்க பிவட் பண்ண முடியாது. அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அந்த காலத்தை இங்க கொண்டு வரணும், வி லுக்கப் போட்டோ எக்ஸ் லுக்கப் போட்டோ அந்த காலத்தை கொண்டு வந்து தான் ரிப்போர்ட் பண்ணுவீங்க. அதுக்கு பதிலாக தான் பவர் பிவட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. டேட்டா பெருசா இருக்கு, மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆர் அவைலபிள். அதை கிளீன் அப் பண்ணணும். நீங்க காலைல கேட்டீங்களே, கன்சால்டேட் பண்ணணும், அப்பெண்ட் பண்ணணும், மர்ஜ் பண்ணணும். ஃபார்முலா ஃபங்க்ஷன் இல்லாம எனக்கு அதுக்கான அவுட்புட் வரணும் அப்படின்னா தான் நாம யூஸ் பண்ண போறது பவர் query. இதுக்கப்புறம் ஒரு டூல் இருந்தது, இப்ப அதை எடுத்துட்டாங்க. முன்னாடி ஐ திங்க் 2013 வரைக்கும் இருந்தது, 2016 வரைக்கும் கூட இருந்தது. அந்த டூலுக்கு பேரு பவர் வியூ. பட் இப்ப கிடையாது இந்த டூல். திஸ் டூல் வாஸ் ரிமூவ்ட் நவ். இட்ஸ் நாட் அவைலபிள் இன் எக்ஸல் நவ். முன்னாடி இருந்து இப்ப எடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் இப்ப மைக்ரோசாஃப்ட்ல ஒரு 10 years 10 சொல்ல முடியாது, 11 years before they have created a new tool that is called as Power BI. BI னா என்னது? Any idea? AI னா என்னது? Artificial Intelligence. BI னா Business Intelligence. அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த 2 ஐ தான் ரொம்ப பாப்புலர். ஒன்னு AI, இன்னொன்னு BI. ஸோ நீங்க இங்க போய் லேண்ட் ஆகணும். டேஷ்போர்ட் நிறைய பேர் பேசிட்டு இருந்தீங்க மார்னிங்ல இருந்து. டேஷ்போர்ட்னா என்ன சொல்லுங்க போல. வாட் இஸ் டேஷ்போர்ட்? நான் காலையில அதுக்கான டிப்ஸ் சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கறேன். வாட் இஸ் டேஷ்போர்ட்? டேஷ்போர்ட்னா என்ன சார்? சம்மரி ஆஃப் யுவர் வியூ. ஓகே, வேற அந்த சம்மரி ஆஃப் வியூவோ இல்ல ஒரு டேஷ்போர்டை நம்ம ஒரு பவர் பாயிண்ட்லயோ இல்ல வேர்ட்லயோ இல்ல பிடிஎஃப்லயோ பண்ண முடியாதா? ஒரு பவர் பாயிண்ட்ல ஒரு 4 ரிப்போர்ட்டை என்னால டிஸ்பிளே பண்ணி காட்ட முடியாதா? பண்ணலாமே. அப்புறம் ஏன் டேஷ்போர்டு எக்ஸல்ல கேட்கறோம்? டைனமிக்னா என்ன சார் அர்த்தம்? சோர்ஸ் டேட்டால இருந்து பவர் பாயிண்ட் கூட கொண்டு போலாம். பேஸ்ட் ஸ்பெஷல் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. காப்பி பேஸ்ட் ஸ்பெஷல் லிங்க் கொடுத்தா போதும், சோர்ஸ் டேட்டால இருந்து அது லிங்க் ஆயிடும், பவர் பாயிண்ட்லயே லிங்க் ஆகும். எதுல சார்? எது சேஞ்சஸ் பண்ணி காட்டலாம், அங்க காமிக்க முடியாது. டேஷ்போர்டுன்றது விஷுவலைசேஷன் இருக்கணும். நீங்க சொன்னதுதான் எல்லாமே கரெக்ட். சம்மரி இருக்கணும், பட் இன்டராக்டிவா இருக்கணும். பவர் பிஐக்கு அடுத்த லெவல் விஷுவலே இன்டராக்டிவா இருக்கும். விஷுவலுக்குள்ளே இன்டராக்ஷன். அதை பத்தி நான் என்னன்னு சொல்றேன். வாட் இஸ் இன்டராக்ஷன்? வில் see that. அந்த மாதிரி இன்டராக்டிவ் டேஷ்போர்டு யூஸ் பண்ணணும். அடுத்த லெவல் யூஸ் பண்ணணும். நீங்க பவர் பிஐ தான் லேண்ட் ஆகணும். பவர் பிஐ இப்போதைக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் இருக்கு. நீங்களாம் அடுத்த லெவலுக்கு வரணும், அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதோடைய பேஸ் எங்க இருக்கு? இங்கே தான். ஸோ இதுதான் நம்மளுடைய பேஸ். இங்க இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் பிவட். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது பிவட் தான். ஸோ எனி கொஸ்டின்ஸ், டவுட்ஸ், கொரிஸ் இருந்தாலும் ஸ்டாப் பண்ணி உடனே கேளுங்க. நான் எத்தனை தடவை ஒன்றாலும் ரிப்பீட் பண்றேன். இந்த பிவட்டை கிரியேட் பண்றதுக்கு 3 முக்கியமான கண்டிஷன் இருக்கு. ஐ திங்க் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் அகைன். 3 இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். கண்டிஷன் நம்பர் 1, முதல் கண்டிஷன் என்னன்னா, நோ மர்ஜ்டு செல்ஸ் இன் பிட்வீன். நடுவுல எதுவும் மர்ஜ்டு செல்ஸ் இருக்க கூடாது. செகண்ட், டேபிள் should have a ஹெட்டிங். உங்க டேபிளுக்கு கண்டிப்பாக ஹெட்டிங் இருக்கணும். மூணாவது, ஹெட்டிங் யூனிக். உங்க ஹெட்டிங் யூனிக்காக இருக்கணும். என்ன அர்த்தம் அதுக்கு? மர்ஜ் செல்ஸ்லாம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். 2 செல்லை செலக்ட் பண்ணி மர்ஜ் பண்ணி ஒரே செல்லா மாத்திக்கலாம். அது இருக்கக்கூடாது. டேபிள் should have ஹெட்டிங். ஹெட்டிங் இருக்கணும் கண்டிப்பா. Heading should be unique. Unique na enna artham sir? What is the meaning for that? ஒரே ஹெட்டிங் இன்னொரு தடவை ரிப்பீட் ஆயிருக்க கூடாது. சரி, இதெல்லாம் புரிஞ்சிச்சு. எப்படி நான் இதை என் டேபிள்ல இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். சின்ன டேபிளா இருந்தா ஓகே, அட்லீஸ்ட் ஹெட்டிங் ஓரளவு கூட கண்டுபிடிச்சலாம். ஓ, ஹெட்டிங் இருக்கு, கண்டிப்பா ஹெட்டிங் இருக்குன்னு சொல்லிடலாம். ஹெட்டிங் ரிப்பீட் ஆயிருக்கா இல்லையான்னு ஓரளவு தான் தெரியும். ஒரு 10 காலம் இருந்தா பாத்துக்கலாம். ஒரு 50 காலம் இருக்குன்னா இதே ஹெட்டிங் வேற இடத்துல ரிப்பீட் ஆயிருக்கான்னு எனக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஹெட்டிங் எல்லாம் செலக்ட் பண்ணி கலர் கொடுத்து அப்படிதான் பார்க்கணும். மர்ஜ்டு செல்ஸ் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? செலக்ட் ஆலா எது சார்? இப்ப இங்க எங்கேயோ மர்ஜ்டு செல்ஸ் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதெல்லாம் பழைய வருஷன்ல நீங்க மேனுவலா தான் பண்ணி ஆகணும்.
அதுக்கு தான் புதுசா ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. 2 ஆப்ஷன். நீங்க இனிமேல் ஏதாவது ஒரு டேட்டா வச்சு ரிப்போர்ட் பண்ண போறீங்க, இல்ல இந்த டேட்டாவை யாருக்காவது அனுப்ப போறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த 2 பண்ணிடுங்க. எப்படி ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ரெடி பண்றது மாதிரி ஸ்பெல்லிங் செக்கிங், கிராமட்டிக்கல் செக்கிங் அதெல்லாம் பண்றது பெட்டரோ அந்த மாதிரி யாருக்காவது நீங்க ஃபைல் அனுப்ப போறீங்க, ரிப்போர்ட் அனுப்ப போறீங்க, தயவு செஞ்சு இதை செக் பண்ணிடுங்க. அது என்னது, ரிவ்யூன்ற டேப்குள்ள போனா செக் ஆக்சசபிலிட்டி, செக் ஆக்சசபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணா போதும். ரைட் சைடில் என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்றதெல்லாம் காமிக்கும். ஹார்ட் டு ரீட் த டெக்ஸ்ட், அவாய்ட் ரெட் ஃபார்மேட்டிங், மிஸ் ஆல் டெக்ஸ்ட், மிஸ்ஸிங் த ஹெட்டிங் அண்ட் யூஸ் மர்ஜ்டு செல்ஸ். மர்ஜ்டு செல்ஸ் எதுவும் இருக்கா இல்லையா அப்படிலாம் இங்கே பாருங்க ஒரு மிஸ்டேக் வந்து காமிக்குது. யூஸ் அ டிஃபால்ட் ஷீட், வாண்டடாகவே அதை வச்சிருக்கோம். டிஃபால்ட் ஷீட் நேம், அதாவது இந்த ஷீட் நேமுக்கு நீங்கள் சரியா பேரே கொடுக்கல. மற்ற ஷீட்லாம் ஓகே, நீங்கள் ஒரு மீனிங்ஃபுல்லாக பேர் கொடுத்துருக்கீங்க. பட் இந்த ஷீட்டுக்கு மட்டும் நம்ம பேர் கொடுக்காம வச்சிருக்கோம். ஸோ அது ஷீட் 1 ஷீட் 2ன்னு இருக்கு. நாளைக்கு ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். இல்லை மர்ஜ்டு செல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மர்ஜ்டு செல்ஸை எடுத்துடணும் அப்படின்றதெல்லாம் அது சஜஷன் கூட கொடுக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இந்த ஷீட் நேம்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, நீங்க வெறும் ஷீட் நேம்னு வச்சிருக்கீங்க, அதுக்கு வேற ஏதாவது நீங்க பேர் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ என்ன பண்ணலாம், அந்த டிஃபால்ட் ஷீட் நேம் ஒரு கிளிக் அடிங்க. என்ன பண்ணணுன்ற சொல்யூஷனும் அதுவே கொடுக்கும் பாருங்க. ரீநேம் த ஷீட், வேற ஏதாவது ஒரு பேர் கொடுத்து ரீநேம் பண்ணிக்கோங்க. ஐ கிளிக் ஹியர் பாருங்க, அங்கே ரீநேம் பண்ணிக்கலாம். நம்ம மேனுவலா நீங்களே ரைட் கிளிக் பண்ணி கூட ரீநேம் பண்ணிக்கலாம். மேபி இது என்ன சேல்ஸ் பை ரீஜன் வைஸ் சேல்ஸ், இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு டேபிள் தான். மேபி வேணா EX01A அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா 1A 1 சப்டிவிஷன் தான் இந்த 1A 1B ஏதோ ஒரு பேர் கொடுத்துருவோம் புரியுற மாதிரி, இல்லை அந்த ஹெட்டிங்கு வரத மாதிரி ஏதாவது ஒரு பேர் கொடுத்து வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான். ஸோ இந்த மாதிரி உங்கள் டேட்டாவில் ஏதாவது பிரச்சனை இருக்கு, உங்கள் கலர் சரியாக கொடுக்கல, ஹெட்டிங் சரியாக கொடுக்கல, ஷீட் நேம் சரியாக கொடுக்கல, டேபிள் நேம் சரியாக கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி காமிச்சிடும். இதுதான் இந்த அக்சசபிலிட்டியோடைய அட்வான்டேஜ். இன்னொன்று செக் பண்ணோம், அதை நெக்ஸ்ட் சொல்றேன். செக் ஆக்சசபிலிட்டின்னு ஒன்று இருப்பாங்க. ரிவ்யூன்ற டேப்ல போனீங்கன்னா 1 2 3 4 5வது ஆப்ஷன் இங்க இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ண ரைட் சைட்ல உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணி காமிக்க என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, மர்ஜ் செல் இருக்கா, ஷீட் நேம் கரெக்டா கொடுத்துறீங்களா, டேபிள் நேம் கரெக்டா கொடுத்துறீங்களா, இங்கிலீஷ் ஸ்பெல் செக் வரும். எக்ஸலை பொறுத்த வரைக்கும் ஸ்பெல் செக் இஸ் அலவுடு சார். ஏன்னா நீங்கள் கஸ்டமர் நேம் அடிப்பீங்க, எம்ப்ளாயி நேம்லாம் அடிப்பீங்க, அதெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட தான் வரும். அதெல்லாம் செக் பண்ண வேணும்னா நம்ம F7 போட்டு நம்மளா செக் பண்ணிக்கலாம். மேனுவலாக அதே ரிவ்யூவில் போயிட்டு இங்கே இருக்கு பாருங்க ஸ்பெல்லிங்கை, இதை வச்சு ஒன்றா செக் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக வராது. F7 ஷார்ட்கட் கீ இருக்கு. F7 வேர்டு மாதிரி நீங்கள் டைப் பண்ணும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வராது. ஏன்னா இது டேட்டா இல்லையா, டேட்டாவில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இது ஒன்று செக் பண்ணுங்க. இன்னொன்று நீங்கள் செக் பண்ணணும். ஆக்சுவலி இந்த EX01க்கே நான் போறேன்னு வச்சுங்களேன். காலையில் ஒரு ஷார்ட்கட் கீ காமிச்சோம், கண்ட்ரோல் ஹோம். அது என்ன பண்ணோம், உங்கள் செல்லை ஃபர்ஸ்ட்ல கொண்டு போய் வச்சிரும் கரெக்டா. இன்னொரு ஷார்ட்கட் கீ இருக்கு, கண்ட்ரோல் எண்ட், which will end where your data is ending. உங்கள் டேட்டா எங்கே முடியுதோ அங்கே போய் எண்ட் ஆகணும். இப்போ நான் கண்ட்ரோல் எண்டை ப்ரெஸ் பண்ணுறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என் டேட்டா என்னமோ J காலம்ல கடைசியில் இருக்கு. My data is ending at J column, maybe at the row number 320. பட் எனக்கு பாருங்களேன் வேற எங்கேயோ எண்ட் ஆகுதுன்னு காமிக்குது என் சிஸ்டம்ல. உங்களுக்கு கரெக்டாக கூட வந்துருக்கலாம், உங்களுக்கு கரெக்டாக Jல கூட எண்ட் ஆயிருக்கலாம், எனக்கு வேற எங்கேயோ எண்ட் ஆகுது. ஏன், என்ன ரீசன்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ MNIOPQRSTUVWXZ போயிட்டேன். நான் Z காலம்ல போறேன். நம்ம எக்ஸலை வெறும் அனலைஸ் பண்றதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்றோமான்னு கேட்டால் கிடையாது. எக்ஸலை எல்லாத்துக்குமே யூஸ் பண்றோம். சில பேர் வெறும் ஃபோன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, மொபைல் நம்பர் நோட் பண்ணிக்கிறதுலாம் எக்ஸலை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. நல்லா ஞாபகம், Z காலம்ல போய் நான் ஏதோ டைப் பண்றேன், டம்மியா டைப் பண்ணி என்டர் வச்சுறேன். ஒரு செகண்ட்ல அதை டெலீட்டும் பண்ணிடுறேன். என்டர் அடிச்சுட்டு டெலீட் கூட பண்ணிட்டேன். Z காலம்ல ஏதோ டைப் பண்ணேன், டெலீட் கூட பண்ணிட்டேன் நான். இப்போ கண்ட்ரோல் எண்ட பிரஸ் பண்ண போறேன். எங்க எண்டாவது பாருங்க, Zல போய் எண்டாவது.
நம்ம டேட்டாவை செலக்ட் பண்ணி ஒரு செகண்ட் கூட இல்லை, அந்த டேட்டா என்டர் அடித்தேன், அடுத்த ஒரு 2 செகண்ட் 3 செகண்டில் கூட அது டெலிட்டும் பண்ணிட்டேன். ஆனாலும் இசட்ல வந்து நிற்குது. இதுதான் பிரச்சனை. உங்கள் டேட்டா என்னமோ பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் உங்கள் ஃபைல் சைஸு பெருசாக இருக்கும் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா நம்ம சரியாக டெலீட் பண்ணாமல் விட்டுருப்போம். இதை சரியாக டெலீட் பண்ணி உங்கள் க்ளீனப் பண்ணி உங்களுடைய சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் பவர் கொரி மூலமாக சால்வ் பண்ணிக்கலாம். எனக்கு எக்ஸலில் சால்வ் பண்ண வேணா, பவர் கொரியில் சால்வ் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் பண்ணிக்கலாம், அது நாளைக்கு பார்ப்போம். இல்லை எக்ஸல்லையே எனக்கு சால்வ் பண்ணி க்ளீனப் பண்ணி வச்சுக்கணும். ஓரளவு எனக்கு தேவையில்லாத காலம்ஸு, தேவையில்லாத செல்ஸு, தேவையில்லாத டேட்டாலாம் எடுத்து க்ளீனப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே ரிவ்யூவுக்கு போயிடுங்க. செக் ஆக்சசிபிலிட்டிக்கு முன்னாடி ஒன்று இருக்கு பாருங்க, செக் பர்ஃபார்மன்ஸ். இந்த செக் பர்ஃபார்மன்ஸை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஏதாவது ஷீட்டில் ஏதாவது இப்போதைக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பெரிய டேட்டா எதுவும் இல்லை, பிரச்சனை இல்லை. ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம், எங்கே ப்ராப்ளம்ன்றதை காமிக்கும். இப்போ நோ ஆப்டிமைசேஷன் ரிக்வயர்ட், நத்திங் இஸ் ஆப்டிமைஸ் இன் திஸ் ஒர்க் புக். இந்த ஒர்க் புக்கு க்ளீனாக இருக்குது, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. உங்கள் டேட்டா ஒன்றும் ஸ்லோவாகிறதுக்கு ஒன்றும் பெரிய ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காமிக்கும். நாளைக்கு ஒன்றா வேறு ஏதாவது ஃபைலை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா க்ளீன் பண்ணணும், நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கும். அதுவே சஜஷன் உங்களுக்கு கொடுத்தது இல்லையா, ரீநேம், அது மாதிரி அதுவே சஜஷன் கொடுக்கும். டெலீட் ஆர் எம்டி, மேக் அ கலர், அது மாதிரி அதுவே இட் வில் கிவ் யூ ஆப்டிமைசேஷன் கொடுக்கும். ஆப்டிமைஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே க்ளீன் ஆகிடும். அது பண்ணி தெரிஞ்சிச்சுன்னா பண்ணலாம் சார். வேற எங்கேயோ இருக்கு, ஒரு 10,000 ரூபாக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியாது இல்லை. 10,000 ரூபாய் போய் இருக்கான்னு நம்மளால எப்படி தேடி கண்டுபிடிக்கும்? அது கண்டுபிடிச்சி காமிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மேனுவலாக டெலிட் பண்ணுறத விட பண்ணிங்க, அதுவும் சஜஷன் கொடுக்கும். ஆப்டிமைஸ் எம்டி ரோ, அதுவே ஆப்டிமைஸ் பண்ணி க்ளீன் அப் பண்ணி கொடுத்துரும். எங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஆமாம், அப்படி பண்ணிட்டீங்கன்னா வராது. நமக்கு தெரியாமல் நேற்று பண்ணிட்டேன் சார், ஒரு 10 நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியாதுல்ல, எங்கே பண்ணியிருக்கோம் நமக்கே தெரியாது. சிஸ்டம் ஹெல்ப் பண்ணும். நீங்களா பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இந்த 2 விஷயத்தையும் தயவு செஞ்சு செக் பண்ணுங்க பிஃபோர் கிரியேட்டிங் அ ரிப்போர்ட். நீங்கள் பிவட் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சார்ட் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த ஃபைலை வேற யாருக்காவது அனுப்புறதா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த 2 ஆப்ஷனையும் செக் பண்ணி பார்த்துங்க. அது ஒரு நல்ல ஹேபிட், நல்ல ப்ராக்டிஸ். என்னது, ஒன்று செக் ஆக்சசிபிலிட்டி, இன்னொன்று செக் பர்ஃபார்மன்ஸ். இதை செக் எப்படி வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமட்டிக்கல் செக்கிங் பண்ணுறீங்களோ, ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பெல்லிங் அண்ட் கிராமட்டிக்கல் செக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி எக்ஸலில் செக் த பர்ஃபார்மன்ஸ், செக் தி ஆக்சசிபிலிட்டி. இதை பண்ணிட்டு தான் மற்றவங்களுக்கு ஃபைல் அனுப்புறதா இருந்தால் கூட இது பண்ணிட்டு அனுப்புறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். நான் அப்படி தான் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன், அதனால தான் க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு இந்த டேட்டா. இல்லைனா இந்த டேட்டாவில் ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கும். ஓகே ரைட். இப்போ நம்ம இந்த டேபிளை வச்சு ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். We are going to create a report based on this table. சேல்ஸ் டெரிட்டரி, பிக் பிஸ்னஸ் செக்மெண்ட், காம்போனன்ட் டிஸ்கிரிப்ஷன், எண்ட் இதை வச்சு ஒரு ரிப்போர்ட் பண்ண போகிறோம். என்ன ரிப்போர்ட் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன்னா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். சேல்ஸ் டெரிட்டரி வைஸ் டேபிள் should have a heading. Heading should be unique. ஒரே ஹெட்டிங் ரிப்பீட் ஆகிடக்கூடாது சார். இப்போ ப்ராடக்ட் கேட்டகரின்னு ஒரு காலத்துக்கு ஹெட்டிங்காக கொடுத்துருக்கேன்னா இதே ப்ராடக்ட் கேட்டகரி இன்னொரு காலத்துக்கு நான் ஹெட்டிங்காக கொடுக்கக்கூடாது. அப்போ எதை டோட்டல் பண்ணும், சிஸ்டம் யூஸ் ஆகிடும். ஆமாம் சார், அதுவே சஜஷன் கொடுக்கும் சார். இப்போ பண்ணுமே, அதான் இப்போ காமிச்சனே. இப்போ வாண்டடாக நான் ஒரு மர்ஜிட் போட்டு வைக்கிறேன், வேணும்னே அண்டு பண்ணி சொன்னேன் இல்லையா, ரிவ்யூவில் போயிட்டு செக் ஆக்சசிபிலிட்டி காமிச்சிச்சு பாருங்க. மர்ஜிட் செல்ஸ் ஒரு இடத்துல மர்ஜிட் செல்ஸ் இருக்கு அப்படின்னு காமிச்சிருக்கு. கிளிக் பண்ணா எந்த இடம் அந்த இடத்துக்கு வந்துச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த செல்லை ஸ்ப்ளிட் பண்ணணும், அன்மர்ஜ் பண்ணணும். எங்கே இருக்குன்னு காமிச்சிடும். அதுக்கப்புறம் டிசிஷன் எடுக்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு. அதை ஸ்பிட் பண்ண போறீங்களா, இல்லை அன்மர்ஜ் பண்ண போறீங்களா, இல்லை டேட்டா எதனா அடிக்க போறீங்களா, நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் டூப்ளிகேட் சம்டைம்ஸ் ஆர் அலவுட் ஆல்சோ. அது கண்டிஷன் ஃபார்மேட்டிங். அது சிஸ்டம் இது. இப்போ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் டூப்ளிகேட் இருந்தாலும் பிரச்சனை. ஏன்னா சில சமயம் டூப்ளிகேட் இருக்கும் சார். இப்போ நார்த் ரீஜன்லேயே 2 தடவை ஒரே ஆக்டிவிட்டி வந்திருக்கலாம், அதெல்லாம் டூப்ளிகேட் தான் இல்லையா. இப்போ ஃபினான்ஸில் கூட எடுத்துட்டிங்கன்னா ஒரே இதுக்கு ஒரே டேட்டாவுக்கு கிரெடிட்டுக்கும் ஒரு என்ட்ரி வரும், டெபிட்டுக்கும் ஒரு என்ட்ரி வரும், அது டூப்ளிகேட் தான்.
இருக்கும், நம்ம தான் கண்டுபிடிச்சி டெலிட் பண்ணணும். அதுக்கு நீங்க சொன்னதாங்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் தான் பெஸ்ட். இது பண்ணாது. அன்டூ பண்ணிக்கிறேன் நான் இதை, இமீடியட்டா இருக்கிறதுனால அன்டூ பண்ணிட்டேன். ஸோ மர்ஜி செல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த மெத்தட் தான், செக் ஆக்சசிபிலிட்டி. சரி, நாம இப்போ ரிப்போர்ட் பண்ண போறோம். என்ன ரிப்போர்ட்டை நான் கிரியேட் பண்ண போறேன்னா, டெரிட்டரி வைஸ், செக்மெண்ட் வைஸ், சேல்ஸ் டெரிட்டரி வைஸ், பிசினஸ் செக்மெண்ட் வைஸ், ஐ வாண்ட் டு சம் அப் தி ஆல் தீஸ் காலம்ஸ். இந்த காலத்தெல்லாம் சம் அப் பண்ண நினைக்கிறேன். மெட்டீரியல் காஸ்ட், மேனுஃபேக்சரிங் காஸ்ட், ஓவர் ஹெட் காஸ்ட், செல்லிங் பிரைஸ், கான்ட்ரிபியூஷன், இது எல்லாத்தையும் சம் அப் பண்ண போறேன். ஒவ்வொரு டெரிட்டரிலையும் ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் எவ்வளோ இருக்குன்றது சம் அப் பண்ணி நம்ம ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ண போறோம். பேசிக் ரிப்போர்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஸோ அதுக்கு முன்னாடி எய்தர் பிளேஸ் த கர்சர் ஆன் த டேபிள். ஒன்று அந்த டேபிளில் கர்சர் வச்சுக்கிங்க, இல்லை என்டையர் டேபிளே செலக்ட் பண்ணுங்க. ஒன்று அந்த டேபிளில் கர்சர் வைங்க, இல்லை என்டையர் டேபிளையே செலக்ட் பண்ணுங்க. சொல்லுங்க, ஹவு கேன் ஐ செலக்ட் த என்டையர் டேபிள்? என்டையர் டேபிளை செலக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஈஸியான சிம்பிளான மெத்தட் இருக்கா? கண்ட்ரோல் ஏ ஒன்று, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுனா ஒன்று. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன்ல ஒரு சின்ன சேலஞ்ச் என்னன்னா சார், உங்க கர்சரை முதல் செல்ல கொண்டு போய் வைக்கணும், கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட்டு, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன், கரெக்ட், பக்கா. பட் இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, ஒன்று நம்ம கர்சர் மேலே கொண்டு போய் வைக்கணும், இன்னொன்று நடுவில் ஏதாவது ஒரு எம்டி செல் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இங்கேயே நின்று போயிடும். இது கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் டவுன்ல. இன்னொன்று ஏதோ சொன்னீங்களே, கண்ட்ரோல் ஏ. கண்ட்ரோல் ஏல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ 2 தடவை கண்ட்ரோல் ஏவை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்க ஷீட்டு ஃபுல்லா செலக்ட் ஆகிடும். ஷீட்டு ஃபுல்லா, டேபிள் இல்லாம ஷீட்டு ஃபுல்லாவும் சம்டைம்ஸ் செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, நீங்க கண்ட்ரோல் ஏ தெரியாம பண்ணிட்டீங்கன்னா. த பெஸ்ட் மெத்தட் டு செலக்ட் த என்டையர் டேபிள். ஒரு டேபிள் ஃபுல்லா செலக்ட் பண்றதுக்கு தி பெஸ்ட் மெத்தட் இஸ் கண்ட்ரோல் ஸ்டிக். பட் இப்போ நேரடியாக கண்ட்ரோல் ஆஸ்டிக் போட்டால் எரர் தான் அடிக்கும். ஏன்னா டெஸ்க்டாப் வச்சிருக்கீங்கன்னா ஓகே, ரைட் சைடில் உங்களுக்கு ஸ்டார் இருக்கும், அந்த நேரம் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க, ஆஸ்டிக் எங்கே இருக்கு? 8க்கு மேலே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8. திஸ் இஸ் தி பெஸ்ட் மெத்தட் டு செலக்ட் த என்டையர் டேபிள். உங்கள் டேபிள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறதுக்கு இதுதான் தி பெஸ்ட் மெத்தட். நீங்க எத்தனை தடவை வேணாலும் அந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8 பிரஸ் பண்ணுங்க, 4 தடவை 40 தடவை கூட பிரஸ் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கரெக்டா டேபிளை மட்டும்தான் செலக்ட், அதை விட்டு வெளியிலேயே வராது. ஆனா டேபிள்ல ஏதாவது ஒரு இடத்துல கர்சர் இருக்கணும். பாருங்க, இப்ப நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8 பிரஸ் பண்ண போறேன். 2 3 எத்தனை தடவை பிரஸ் பண்ணாலும் சரி, டேபிள் விட்டு வெளியிலே வராது. பாருங்க, it will be on the table. டேபிளுக்குள்ள தான் கர்சர் இருக்கும். It will not come to your table. The control shift 8 asterisk உடைய பெஸ்ட் மெத்தட். ஓகே, ஒன்னு டேபிளை செலக்ட் பண்ணுங்க, ஏதாவது ஒரு இடத்துல கர்சர் வைங்க, அது கூட போதும் தான். ஃபேர் எனஃப். இன்சர்ட்ன்ற டேப்குள்ள போயிடுவோம். இன்சர்ட், அந்த இன்சர்ட்ன்ற டேப் ஃபர்ஸ்ட் பட்டனே இருக்கு பாருங்க, பிவட். நீங்க கன்ஃபார்ம்டா பிவட் டேபிள் கிரியேட் பண்ண போறீங்க. இந்த டேபிளை பேஸ் பண்ணினா நேரடியாவே நீங்க கிளிக் அடிச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்க ஆரோ மார்க் ஒன்று இருக்கு பாருங்க, கிளிக் ஆன் ஆரோ மார்க். அங்க 3 or 4 ஆப்ஷன்ஸ் வில் பி அவைலபிள். 3-4 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஃப்ரம் டேபிள் ஆர் அ ரேஞ்ச். இதுதான் உங்க டேபிள். இந்த டேபிள் தான் ரிப்போர்ட் பண்ண போறீங்களா, இல்ல எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸ்னா SAP, ERP, Oracle, அங்க இருக்கிற டேட்டாவை நீங்க இங்க சோர்ஸா மாத்தி கூட கொண்டு வரலாம். சொன்ன இல்லைங்களா, அந்த மாதிரி சோர்ஸா கொண்டு வரலாம். ஃப்ரம் டேட்டா மாடல், இது டீஆக்டிவேட் ஆயிருக்கும் உங்களுக்கு, ஏன்னா இது வரைக்கும் நம்ம டேட்டா மாடல் யூஸ் பண்ணல. இதான் பவர் பிவட்டிங். மல்டிபிள் டேபிள்ஸை பேஸா வச்சுக்கிட்டு நம்ம ரிப்போர்ட் பண்றது. பவர் பிவட், பவர் கொரி மூலமா டேட்டாவை ரிப்போர்ட்டை கிரியேட் பண்றது. டேபிளே இல்லாம நீங்க ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். பவர் கொரியில டேட்டா வச்சுக்கிட்டு டேபிள் இங்க ரிப்போர்ட்டை இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நாளைக்கு நம்ம பார்க்க போறோம், முடிஞ்சா இன்னைக்கு இல்ல நாளைக்கு. இந்த டேட்டா மாடல் இப்போதைக்கு அது கிரே அவுட் ஆயிருக்கும், ஏன்னா நம்ம இது வரைக்கும் பவர் பிவட்டோ பவர் கொரியை யூஸ் பண்ணல. நீங்க பவர் பிஐ யூஸ் பண்றதா இருந்தா இங்க ஆப்ஷன் வந்திருக்கும், பவர் பிஐன்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும், ஃப்ரம் பவர் பிஐன்னு வந்திருக்கும். யாராவது யூஸ் பண்றீங்களா இருந்தா, யாருக்காவது இருக்கா? 4வது இல்ல இல்லையா? கூட 3 தான் இருக்கு. 2 தானா?
டீஆக்டிவேட்டா இருக்கும் சார். மூணாவது டேட்டா மாடல் 3 இருக்கும் மொத்தம். ஒன்னு கிரே அவுட் ஆயிருக்கும், டீஆக்டிவேட் ஆயிருக்கும், ஆக்டிவேட் ஆகாது. அது நாளைக்கு தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணோம், இன்னைக்கு பண்ண போறது இல்லை, இன்னைக்கு ஒர்க் ஆகாது. இப்போ 2 தான் as of now, only 2 are there. ஸோ உங்களுக்கே தெரியும் நாம எதை செலக்ட் பண்ண போறோம்னு, ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்ச். இல்லை இதுதான் கன்ஃபார்ம்டா தெரியும்னா நீங்க ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி தான் ஃப்ரம் டேபிள் ரேஞ்ச் போகணும்னு அவசியம் இல்லை. நேரடியாகவே மேலே கிளிக் பண்ணிக்கலாம். மேலே கிளிக் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான், ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்சுக்கு தான் போகும். ரெண்டும் ஒன்று தான். ஒன்று ஆரோவை கிளிக் பண்ணி ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்ச் போங்க, இல்லை நேரடியாக மேலே கிளிக் பண்ணாலும் ஓகே தான். இட் ஓப்பன் அ டயலாக் பாக்ஸ். இங்கே 3 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. செலக்ட் த டேபிள் ஆர் ரேஞ்ச். இந்த ரிப்போர்ட் எங்க வேணும், எந்த இடத்துல இந்த ரிப்போர்ட் வேணும்னு கேட்கு. சாரி, எந்த டேபிளுக்கான ரிப்போர்ட், அந்த டேபிள் ஆட்டோமேட்டிக்கா இங்க செலக்ட் ஆயிடுச்சு. த டேபிள் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி செலக்டட் ஹியர். ஆர் சூஸ் வேர் யூ வாண்ட் டு பிளேஸ் த டேபிள். இது கரெக்ட் தான். இது நம்ம டேபிள் செலக்ட் ஆயிடுச்சு பக்கா. அப்படி செலக்ட் பண்ணலன்னா நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. நான் செலக்ட் பண்ணிட்டேன். சூஸ் வேர் யூ வாண்ட் டு பிளேஸ் திஸ் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை எங்க பிளேஸ் பண்ண போறீங்க? நியூ ஷீட்டா, எக்ஸிஸ்டிங் ஷீட்? நியூ ஷீட்னா என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கிரியேட் அ நியூ ஷீட் பிஃபோர் த ஷீட். என்னைக்குமே எக்ஸல் எந்த கான்செப்ட்ல ஒர்க் ஆகும்னா பிஃபோர் தான். நீங்க ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணி பாருங்களேன். இப்போ 10வது ரோவில் போய் நான் ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணா அந்த ரோ எங்க இன்சர்ட் ஆகும்? 10க்கு முன்னாடி. கரெக்ட், பிஃபோர். இதுவே டி காலத்துல போய் நான் ஒரு காலமை இன்சர்ட் பண்ணா டிக்கு முன்னாடி. எல்லாமே முன்னாடி தான் இன்சர்ட் ஆகும் எக்ஸல் கான்செப்ட் படி. அந்த கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா உங்க ஷீட்டுக்கு முன்னாடி ஒரு ஷீட் கிரியேட் ஆயிடும். இஃப் யூ ஆர் செலக்டிங் த நியூ ஷீட், நியூ ஷீட்டை பண்ணும். இதுவே எக்ஸிஸ்டிங் ஷீட் அப்படின்னு செலக்ட் பண்றேன்னு வச்சுங்களேன். நான் எக்ஸிஸ்டிங் ஷீட்னு செலக்ட் பண்ணி ஓகேன்னு கொடுத்தா இமீடியட்டா எரர் வந்து நிற்கும். ஏன்? லொகேஷன். ஸோ அதாவது நீங்க இதே ஷீட்ல எங்கேயாவது வேணும்னா சும்மா இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை வேற ஷீட்ல வேணும், எனக்கு 4வது ஷீட்ல இது ரிப்போர்ட் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷீட்டை செலக்ட் பண்ணி எங்க வேணும்ன்றத லொகேஷன் பண்ணணும். 2 பண்ணணும் நீங்க. முதல்ல எந்த ஷீட்ல வேணும், அடுத்தது எந்த செல்லுல வேணும். இதே ஷீட்னா பிரச்சனை இல்லை, நேரா செல்லு. வேற ஒரு ஷீட்டா இருந்தா ஷீட், எந்த ஷீட்டு எந்த செல் பண்ணணும். இது டேஷ்போர்டு பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம நியூ ஷீட்டுக்கே போயிடும். லெட் அஸ் கோ வித் த நியூ ஷீட். ஆட் திஸ் டேட்டா டு மாடல். சூஸ் வெதர் யூ வாண்ட் டு அனலைஸ் த மல்டிபிள் டேபிள். இதுதான் நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் டேபிள். 4-5 டேபிளை பேஸ் பண்ணி ஒரே ரிப்போர்ட்டா மாத்துறது. இப்போதைக்கு ப்ளீஸ் டு நாட் செலக்ட் திஸ் ஆப்ஷன். தயவு செஞ்சு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாதீங்க. ப்ளீஸ் டு நாட் செலக்ட் திஸ் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணலன்னா சில ஃபீச்சர் ஒர்க் ஆகாது. அதனால ப்ளீஸ் டு நாட் செலக்ட் இட். செலக்ட் பண்ண வேணான்னு சொல்லும்போது தான் செலக்ட் பண்ணணும்னு ஆசை வரும். தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா சில ஃபீச்சர் ஒர்க் ஆகாது. அதனால தான் முன்னாடியே சொல்லிடுறேன், செலக்ட் பண்ணாதீங்க. சம் ஃபீச்சர்ஸ் மே நாட் ஒர்க் ஆஸ் ஆஃப் நவ். அதனால டு நாட் செலக்ட் இட். செலக்ட் ஆகிருந்தாலும் டிக் எடுத்து விட்டுருங்க. தெரியாம அது டிக் பண்ணியிருந்தாலும், ஏன்னா டேட்டா மாடல் அங்கே டிக் பண்ணியிருந்தா, டிஃபால்ட்டா டிக் பண்ணியிருந்தா கூட சம்டைம்ஸ் வரும். அப்படி வந்திருந்தாலும் அந்த டிக்கை எடுத்து விட்டுருங்க தயவு செஞ்சு. ஸோ இப்போ நான் ஒன்றும் பண்ண போறதுல ஓகே தான் கொடுக்க போறேன். ஓகே கொடுக்கலாமா? கிளியர்? ஓகே. ஸோ இப்போ சில சேஞ்சஸ் நடந்திருக்கு. நீங்க சொல்லுங்க என்னென்ன சேஞ்சஸ்லாம் பார்க்குறோம் நம்ம. ஷீட்டு அஃப்கோர்ஸ் ஒரு புது ஷீட்டு இன்சர்ட் ஆயிருக்கு. ஓகே பக்கா. வேற என்ன சேஞ்சஸ்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிவட் டேபிள் 1ன்னு போட்டு ஒன்று வந்திருக்கு. கரெக்ட். இங்கே தான் திஸ் இஸ் த ஏரியா வேர் வி ஆர் கோயிங் டு பில்ட். நாம பிவட் டேபிளை உருவாக்க போற இடம் இதுதான். ரைட் சைடில் ஒன்று வந்திருக்கு பாருங்க, பிவட் டேபிள் ஃபீல்ட்ஸ். இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வேற என்ன சேஞ்சஸ்? வேற ஏதாவது சேஞ்சஸ் உங்க ஸ்கிரீன்ல தெரியுதா? இந்த 3 சேஞ்சை தவிர. சார் அது ஓகே. ஷீட் 1 வேற ஏதாவது சேஞ்சஸ்? காலையில சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? புதுசா ஏதாவது நீங்க புதுசா இன்சர்ட் பண்ணும்போது ஒரு ஸ்பெஷல் டேப் ஒன்று இங்க அப்பியர் ஆகும். இந்த டேபுக்கு பேர் என்ன சார்? கான்டெக்சுவல் டேப். வெரி குட் சார், சூப்பர். கான்டெக்சுவல் டேப். அனலைஸ் அண்ட் டிசைன் வந்திருக்கு பாருங்க. இது வரலன்னா என்ன அர்த்தம்? உங்க கர்சர் டேபிளை விட்டு வெளியில இருக்குன்னு அர்த்தம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டேபிள்ல கர்சர் வச்சீங்கன்னா அது வந்துடும். இல்ல ரைட் சைட்ல இந்த பிவட் டேபிள் ஃபீல்டு இது கூட மறைஞ்சு போயிடும். நான் கர்சரை வெளியில வச்சீங்கன்னா இட் வில் கம் பேக் அகைன். இல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ இதை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க. நம்மளுடைய பழக்கமே அதுதான். ஏதாவது புதுசா ஒரு மெனு வந்தா அதை முதல் வேலையா க்ளோஸ் பண்றது. ரைட்டா?
எந்த மெனு வந்தாலும் நம்ம அதை படிச்சு பார்க்கறதே கிடையாது. முதல் வேலையாக அது க்ளோஸ் பண்ணுறது, தொல்லை கொடுக்க வந்துருக்குன்னு எஸ்கேப் பண்ணி க்ளோஸ் பண்ணிடு. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க, நிறைய அட்வான்டேஜ் இருக்கும் அதில். சப்போஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க தெரியாமல், திரும்ப எப்படி கொண்டு வரலாம்? ரைட் கிளிக், ஷோ ஃபீல்டு லிஸ்ட், இங்கே இருக்கு பாருங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஷோ ஃபீல்டு லிஸ்ட்னா ஒன் செகண்ட் வில் கம் பேக் அகைன், திரும்ப அங்கே வந்துடும். ரைட் கிளிக், ஷோ ஃபீல்டு லிஸ்ட், இட் வில் கம் பேக் அகைன் ஹியர். ஓகே, ஸோ நம்ம இன்ட்ரோ பார்த்துருவோம் பிவட்டை பற்றி, அப்புறமா வில் சி இன் டெப்த் ஆஃப் திஸ். எஸ், இப்போ இங்கே ஃபர்ஸ்ட்ல ஒன்று இருக்கு பாருங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆல் யுவர் காலம் ஹெட்டிங்ஸ், உங்களுடைய காலத்தோடைய பேரு, காலத்தோட ஹெட்டிங்ஸ்லாம் இங்கே வந்திருக்கு. திஸ் இஸ் யுவர் காலம் நேம்ஸ் அண்ட் காலம் ஹெட்டிங்ஸ் ஹியர். கீழே ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் வந்து பாருங்க, ஃபில்டர். காலில இருந்து 2-3 தடவை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எக்ஸலோடைய அடுத்த லெவல் பவர் பிஐ. பவர் பிஐல இல்லாத ஒரு ஃபீச்சர் எக்ஸல்ல இருக்கு அப்படின்னா அதான் இந்த ஃபீச்சர் ஃபில்டர். எப்படி காலையில சொன்னீங்க இல்லையா, கம்பைனிங் த ரிப்போர்ட், கன்சாலிடேட்டிங் த ரிப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 4-5 ஷீட்டை கம்பைன் பண்ணி ஒரு ஷீட் கொண்டு வரது முக்கியமானது தான். அதோட முக்கியமானது ஸ்பிளிட்டிங் ஆல்சோ, பிரிக்கிறதும் ரொம்ப முக்கியமான கான்செப்ட், பிரிக்கிறது. இப்போ நான் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் தனித்தனி 10 கஸ்டமர் தனித்தனி ரிப்போர்ட் அனுப்பணும். 100 எம்ப்ளாயிஸ் இருக்கு, 100 எம்ப்ளாயிஸ்க்கு தனித்தனியாக ரிப்போர்ட் அனுப்பணும். ஒரு கிளிக்ல யூ கேன் கிரியேட் மல்டிபிள் ரிப்போர்ட் யூசிங் திஸ் ஃபில்டர். இந்த ஃபில்டர் எதுக்காக யூஸ் பண்ண போறேன்னா, மல்டிபிள் ரிப்போர்ட்ஸை கிரியேட் பண்றதுக்காக. மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் ஒரு செகண்ட்ல கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த ரிப்போர்ட் ஃபில்டர் ஏரியா. காலம் லேபிள், இந்த காலம் லேபிளை எதுக்காக யூஸ் பண்ண போறோம்னா, this column label is used for comparison of your data. Comparing last year, this year, போன மந்த் இந்த மந்த் வச்சு கம்பேர் பண்ண, ஒரு கஸ்டமருக்கு இன்னொரு கஸ்டமருக்கு வச்சு கம்பேர் பண்ணணும்னா நீங்க இந்த காலம் லேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரோல் லேபிள். ஆல்ரெடி நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. ரோல் லேபிள் இஸ் யூஸ் டு கிரியேட் ரோ வைஸ் ரிப்போர்ட். நம்ம என்னைக்குமே ரோ வைஸ் ரிப்போர்ட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் கிராஜுவலா வில் கோ டு தி நெக்ஸ்ட் லெவல். A normal or a row wise report. If you want to create a normal report or if you want to create a row wise report, we are going to use this. Sigma values. Sigma values na ellarkum therinjirukku nenikiren. Sigma is for summarizing. This is for summarizing your data. Summarize na enna artham? Sum kandupidikiradha? வெறும் சம்மு கண்டுபிடிக்கிறதா சம்மரைஸா? ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம், கவுண்ட் கண்டுபிடிக்கலாம், மேக்ஸிமம் போடலாம், மினிமம் போடலாம், பர்சன்டேஜ் போடலாம். யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் ஃபார்முலாஸ் ஆல்சோ. ஒரு சம்மரி அப்படின்னா வெறும் சம்மு மட்டும் தான் இருக்குமான்னு கேட்டால் அவர் சொன்ன மாதிரி ஆவரேஜ் இருக்கும், கவுண்ட் இருக்கும், எது ஒன்றாலும் இருக்கும். ஸோ அக்ரிகேஷன் கொண்டு வரதுக்கு தான் நம்ம இந்த சிக்மா வேல்யூஸை யூஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக ஒன்று இருக்கு பாருங்க, டிஃபர்டு லே அவுட் அப்டேட். இது எதுக்குன்னா, சப்போஸ் இப்போ டேட்டா இஸ் டூ லார்ஜ், நான் சொன்ன மாதிரி எக்ஸல் ஹேண்டில் பண்ணாது பெரிய பெரிய டேட்டாவை. நான் பவர் கொரியில் ஒரு 10 லட்சம் ரூபா 50 லட்சம் ரூபா வச்சிருப்பேன். அதை டிராக் அண்ட் டிராப் பண்ணாலே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அவன் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஃபாஸ்ட்டாக ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த டிஃபர் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகிடும். டிராக் அண்ட் டிராப் பண்ணி அப்புறமா டக்குன்னு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் கிரியேட்டிங் ரிப்போர்ட் ஃபாஸ்டர் வே. ஃபாஸ்டர் வேயாக நீங்கள் ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த டிஃபர்ட் லேஅவுட் அப்டேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கிளியர்? இதில் ஏதாவது கொஸ்டின், டவுட்ஸ், கொரிஸ் இருக்கா சார்? ஒரு நிமிஷம், அவர் எதுவும் கேட்டார். ஆமாம் ஆமாம் சொல்கிறேன் சார், சொல்லுங்கள். எல்லாத்தையுமே அப்படி பார்த்தா எதுவுமே நான் சொல்லலை, எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன் சார். ஃபில்டரை எப்படி யூஸ் பண்ணணும், காலம் எப்படி யூஸ் பண்ணணும், ரோ யூஸ் பண்ணணும், சிக்மா எப்படி யூஸ் பண்ணணும், டிஃபர் எல்லாத்தையுமே சொல்கிறேன். டிஃபர் எதுக்குன்னு தானே சார் கேட்டீங்க? ஃபாஸ்ட்டாக பண்ணுறது ரிப்போர்ட். நீங்கள் இப்போ ஒரு சேல்ஸ் ஸ்டேட்டை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுங்க, சம்டைம்ஸ் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு 10 லட்சம் ரூபா இருக்குன்னா அதை ட்ராக் பண்ணி கால்குலேட் பண்ணணும் இல்லையா? பிவட் என்ன பண்ணுது, உங்கள் ஒரிஜினல் டேபிள்லேருந்து ஏதோ கால்குலேட் பண்ணி இங்கே கொண்டு வருது. பெரிய டேபிளாக இருந்தால் கால்குலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதை ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு இது ட்ராக் பண்ணி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் ஆகிடும் ஃபாஸ்ட்டாக. ஐ வில் எக்ஸ்பிளைன் ஹவு டு டூ தட். எப்படி பண்ணோன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கிளியர்?
ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக நிறைய பிவட் பார்க்க போகிறோம். நாளைக்கும் பிவட் இருக்கு. ஆனால் பிவட் நாளைக்கு ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸல்லேருந்து பிவட்டில் பவர் கொரி பவர் பிவட்லேருந்து பிவட் கொண்டு வரப்போம். சூப்பர். ஐ கேன் க்ளோஸ் திஸ். சரி, ஒரு சின்ன ரிப்போர்ட் மட்டும் பண்ணிட்டு பிரேக் முடிச்சுட்டு வந்து நம்ம இன்டெப்த்தாக பார்க்கலாம். இப்போ இதை எதை எங்கே கொண்டு வரணும் அப்படின்றது தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஃபில்டர் எப்போ யூஸ் பண்ணலாம், காலமை எப்போ யூஸ் பண்ணலாம், ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போ நம்மளோட ரிப்போர்ட் என்ன வேணும், எது வைஸாக வேணும், எனக்கு சேல்ஸ் டெரிட்டரி பிஸ்னஸ் செக்மெண்ட் வைஸ் எதெல்லாம் நான் வைஸ்ன்னு சொல்கிறனோ அதை ரோஸில் கொண்டு வரணும். எனக்கு டெரிட்டரி வைஸ் பிஸ்னஸ் செக்மெண்ட் வைஸ் வரணும், அதை ரோஸில். எதெல்லாம் சம்மரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, சம்மு கவுண்ட்டு ஆவரேஜ் எதெல்லாம் சம்மரைஸ் பண்ணணுமோ அதை எங்கே கொண்டு வரணும், சிக்மா வேல்யூஸில் கொண்டு வரணும். அவ்வளோதான் விஷயங்கள். எது வைஸாக வரணுமோ அதை ரோஸு, எதை டோட்டல் பண்ணணுமோ, எதை ஆவரேஜ் பண்ணணும், எதை கவுண்ட் பண்ணணுமோ அதை சிக்மா வேல்யூஸில் கொண்டு வரும். இவ்வளோதான் கான்செப்ட். இதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிவிடுவோம். என்ன கேட்டால் என்றைக்குமே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது நல்ல ப்ராக்டிஸ். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சேல்ஸ் ரேட்டில் இந்த கார்னர் லெஃப்ட் சைடில் போய் ஒரு டிக் அடிச்சிடறாங்க. டிக் அடிச்சிங்கன்னா பிரச்சனை என்ன, இது எங்கே போய் லேண்ட் ஆகுன்னு சொல்ல முடியாது. சில சமயத்தில் ஃபில்டருக்கு போகலாம், சில சமயத்தில் காலமுக்கு போகலாம், சில சமயத்துக்கு ரோஸ்க்கு போகலாம், சில சமயத்தில் வேல்யூஸ்குள்ளே போய் உட்காரலாம். அதனால் பெட்டர் ட்ராக் அண்ட் ட்ராப். ஏன்னா இதெல்லாம் எங்கெங்கே எப்போ போய் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், சேல்ஸ் டெரிட்டரியை கொண்டு போய் ரோஸில் வைக்கிறோம். ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத்து, வெஸ்ட் டெரிட்டரி வைஸ் வந்திருக்கு. சேல்ஸ் டெரிட்டரி வைஸ் ஈஸ்ட் டெரிட்டரி, நார்த் டெரிட்டரி, சவுத் டெரிட்டரி, வெஸ்ட் டெரிட்டரி. அதுக்கப்புறம் செக்மெண்ட்டையும் இந்த லெஃப்ட்டுக்கு போகாதீங்க, சென்டருக்கு இந்த செக் பாக்ஸுக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க. டிக் அடிச்சு அது போய் உட்காந்துரும் தானாக. எப்போ டிக் அடிக்கலான்றது நெக்ஸ்ட் சொல்லும். பிஸ்னஸ் செக்மெண்ட்டை கொண்டு வந்து அதே ரோஸ் கீழே வைக்கிறோம். சேல்ஸ் டெரிட்டரி கீழே என்னென்ன பிஸ்னஸ் செக்மெண்ட் இருக்கு. அடுத்து மெட்டீரியல் காஸ்ட், மேனுஃபேக்சரிங் காஸ்ட், ஓவர் ஹெட் காஸ்ட், சேல்ஸ் ப்ரைஸ், மார்ஜின், இது எல்லாத்துடைய சம்மு வரணும். ஸோ மெட்டீரியல் காஸ்ட்டை கொண்டு போய் சிக்மாவில் வைக்கிறோம். ஏன்னா அதோட சம்மு வரணும் நமக்கு, சிக்மாவில் வைக்கிறோம். அடுத்தது மேனுஃபேக்சரிங் காஸ்ட். உங்களுக்கு ஒரு விஷயம் 100% உங்களுக்கு இந்த டேட்டா நம்பரில் தான் இருக்குது. 100% உங்களுக்கு தெரியும் இது நம்பரில் தான் இருக்குது. இது கண்டுபிடிக்கிறதுக்குலாம் பவர் கொரியில் மெத்தட் இருக்குது. நம்பராக தான் இருக்கா, டெக்ஸ்டாக இருக்கா, இல்லை மிக்ஸாக போத்தாக இருக்கான்னு பவர் கொரியில், இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கா, நடுவில் ஏதாவது பிளாங்க் இருக்கா, ஏதாவது எரர் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். பவர் கொரியில் ஆப்ஷன் இருக்குது, நம்ம அதை அப்புறம் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு உங்களுக்கு தெரியும் இந்த டேட்டா ஃபுல்லாகவே நம்பராக தான் இருக்குது அப்படின்னு தெரியும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டிக் அடித்தா கூட போதும். நம்பராக தான் இருக்குன்னு கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எந்த ஆர்டரில் டிக் பண்ணுறீங்களோ அந்த ஆர்டரில் வரும். அப்புறம் கூட மாற்றிக்கலாம், அப்புறம் கூட நம்ம ஷஃபில் பண்ணிக்கலாம். வில் டூ தட் லேட்டர். மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஒரு டிக் அடிக்கிறேன். எஸ். சம் ஆஃப் மெட்டீரியல் காஸ்ட் பக்கத்துலேயே சம் ஆஃப் மேனுஃபேக்சரிங் காஸ்ட். ஓவர் ஹெட் காஸ்ட் ஒரு டிக் அடிக்கிறேன், ஓவர் ஹெட் காஸ்ட். அதே மாதிரி சேல்ஸ் ப்ரைஸ் ஒரு டிக் அடிக்கிறோம், சேல்ஸ் ப்ரைஸோட டோட்டல். அதே மாதிரி கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் டிக் அடிக்கிறேன், கான்ட்ரிபியூஷன் மார்ஜினோட டோட்டல். ஸோ நமக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கோம், வி காட் தி சேல்ஸ் டெரிட்டரி வைஸ், business segment wise, sum of material cost, sum of manufacturing cost, sum of overhead cost, sum of sales price, sum of contribution margin. ஸோ இதில் இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். சம், ஆவரேஜ், கவுண்ட், மேக்ஸிமம், மினிமம் மாற்றுறது எப்படி, பர்சன்டேஜெல்லாம் மாற்றுறது எப்படி, ரேங்கிங் கொடுக்கறது எப்படி, டாப் 10 பண்ணுறது எப்படி, and how to create our own formula, இயர்லி, மந்த்லி, வீக்லி ரிப்போர்ட்டு, டேஷ்போர்ட்ஸ், ஏஜிங் அனாலிசிஸ், இந்த மாதிரி நிறைய கான்செப்டை பார்க்க போகிறோம். சேவ் பண்ணி வச்சுக்கலாம். வில் கம் பேக் ஆஃப்டர் அவர் லஞ்ச் பிரேக். இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. பிஃபோர் ஆஃப்டர் லஞ்ச் பிரேக் வி ஹேவ் டு ரீஸ்டார்ட் த